அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காருன்னு இதோட ஒரு விஷயத்தை சாதிச்சார். அப்போது இந்த தேசிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சமாசரணம், சரணாகதி இதெல்லாம் ஒரு சிலருக்கு மாத்திரம் இருக்கக்கூடியதா இல்லை பொது தர்மமா? சரணாகதி சமாசரணத்தை பற்றி சுவாமி தேசிகன் அழகாக ஒரு விஷயம் சாதிக்கிறார். இதெல்லாம் வைதிக தர்மமா இல்லை பொது தர்மமா அப்படின்னு தேசியனே கேட்டுண்டு, வைதிகமான பொது தர்மங்கள் அதான் வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் பொது தர்மம் எப்படின்னு கேட்டால் சத்தியவசனாதிபத்தியங்கள் சத்தியம் வேதத்தில் சொல்லியிருக்கு, அது வைதிகம் தான். ஆனால் எல்லாருக்கும் உரியது தானே, அந்த மாதிரி இது எல்லாமே எல்லாருக்கும் உரியது தான் அப்படிங்கிறார். அதனால் சமாசயனம்னா என்ன? ஒருவனை வைஷ்ணவனாக ஆக்குவது. வேற யாரும் இல்லைப்பா, நீ விஷ்ணுவை சேர்ந்தவன், பகவான் விஷ்ணுவை சேர்ந்தவன், விஷ்ணுடைய அடையாளத்தை தரித்துக்கொள். ஏன்னா இதை பற்றியும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த சங்கச்சக்கர தாரண அதிகாரத்தில் ஒருத்தர் தாசன் இருக்கிறவன் என்ன பண்ணான்னு கேட்டால் அவனுடைய அடையாளத்தை இவன் தரிக்கணும். 3 சொல்கிறார். 1 அவனுடைய அடையாளத்தை தரிக்கணும், 2வது அவனுடைய தனியனை சொல்லிக்கொள்ளணும், தனியன் ஸ்லோகம், 3வது அவனுடைய பெயரை சொல்லி தன்னுடைய கையிலே விரலையோ ஏதாவது வெட்டி கொள்ளுதல். இது 3 சொல்லுது தர்மசாஸ்திரத்தை. இது 3வது கொஞ்சம் ராஜசமானது, நம்மளா பண்ண மாட்டான். ஏகலைவி என்ன பண்ணார்னா, இன்னும் எல்லாரும் துன்புறுத்துற இது வந்து சாஸ்திரியமான ஒரு விஷயம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா ஏகலைவியும் சாதிச்சுட்டாரு கடைசியில் ஆச்சாரிய பக்தி மேலே. அப்படி இப்போ அந்த மாதிரி தாசங்கிற அந்த அடையாளத்தை தரிக்கணுங்கிறபடியான சங்கச்சக்கர அடையாளம், பகவானுடைய பாத ரேகையிலே நாம் வந்து திருமண் அடையாளம், இதெல்லாம் தாசபாவத்தை காண்பிப்பதற்காக ஹரிபாதாகிருதி அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரமாணத்தோடு சாதிக்கிறேன். பகவானுடைய திருவடி போல திருமண் நெத்தியில், கைகளில், மார்பில், எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியாக பகவானுடைய திருவடியை இடுங்க. இப்போ திருவடி கீழே பீடம் கீடங்கள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம எதுக்கு இடணும்? சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அதை தானே நம்ம இடணும். அந்த ரீதியில் ஹரிபாதாகிருத்தியை சரீரத்தில் 12 இடத்துல துவாதச ஊர்துவன்றம் சொல்கிற இடத்துல ஒரே ஆகாரத்தில் இடணும் சுவாமி தேசியம் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாமே பொது தர்மங்கிற. ஏன்னு கேட்டான்னா அங்கே பார்த்தோன்னா யார் யார் எப்படி எப்படி இடணும் எல்லாமே இருக்குது அதில். அதாவது திருமணை பொறுத்தவரை நீளம் என்ன, அகலம் என்ன, நடுவில் கேப் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாம் பாஞ்சராத்திரத்தில் ஆகமத்தில் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம சாஸ்திரத்தில் கீழே மேலே நீட்டணும்னா சாஸ்திரத்தில் கிடையாது, நம்ம கூட்டினா தான் உண்டு. அப்படி இருக்குது. இது எல்லாத்தையும் சுவாமி தேசியம் சாய்ச்சிரு. நான் தான் சொன்னேன் 293 பிரமாண வச்சனங்கள் வச்சு சுவாமி தேசியம் இந்த விஷயத்தை எல்லாம் சாய்ச்சிருக்கேன். அது வந்து ஒருத்தருக்குன்னு மாத்திரம் இல்லை, வைஷ்ணவனா யார் வேணால் ஆகலாமே. அப்போ யார் வேணால் இப்பவும் நடந்துருக்கு. பாஷ்யக்காரர் காமிச்ச வழிதானே அது. அந்த ரீதியிலே சுவாமி தேசிகன் சமாசயனமும் சரணாகதியும் எல்லாருக்கும் உரியது அப்படிங்கிற ரீதியில் தான் அதுக்கு ரகசியம் ஒன்று சொல்கிறேன். ரகசிய திரைசாரம்னு ஒரு எந்த சாதிச்சார் சுவாமி. அதில் வந்து நிறைய பிரமாணங்கள் சாதிக்கிறார், ஏகப்பட்ட பிரமாணங்கள் இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட வேதத்தை எடுக்கவே இல்லை, ஒரு இடத்துல கூட எடுக்கலை. ஏன் சுவாமி வேதத்தை எடுக்கலை? ஒரே வேதாந்த தேசிகன் தான் அப்படின்னு கேட்டால் இந்த ரகசிய திரைசாரத்தை எல்லாரும் காலட்சேபம் பண்ணணும். ஏன்னு கேட்டால் எல்லாரும் சரணாகதி பண்ணிக்கணும், எல்லாரும் வைஷ்ணவ வாழ்வு வேணும். அதுக்காக இந்த வேதத்தை எடுத்துடணும்னா இவன் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற பிரச்சனையெல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ரகசிய திரைசாரத்தில் கடைசியில் சுவாமி தேசிகன் சாதித்து ஓலை லீட்டர்னு சாதிக்கிறேன் பரமகரணையோடு. அதனால் சொல்கிறேன், சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தினுடைய நோக்கமே சகல லோக உஜ்ஜீவனம் இருக்குது. சமாசயனம் எல்லாரும் படிக்கணும், சரணாகதி எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் வந்து அந்த மோட்சத்துக்கு போகணும் என்பதுதான் தேசிய அவதார சங்கல்பம் அப்படின்னு. இந்த சரணாகத்தின்னு இப்போ சாதிச்சது ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ்ன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. சரணாகத்தின்னா என்ன? உண்மையில் தேசியனுடைய கிரந்தங்கள் 120 கிரந்தங்கள் இருக்குது. இந்த 120 இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன சரணாகதின்னு சொல்லலாம், ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம். நம்ம எப்படி என்ன திருவாய்மொழியில் சொல்கிறார் இல்லையா, ஏகமர்த்தம் சகசிரங்கிற தேசி. ஆயிரத்துலேயும் ஒரே விஷயம் இருக்குது. தேவசீமான் சுசித்தே கரணம் வதமே ஏகமர்த்தம் சகசிரே. 1000 திருவாய்மொழியும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எம்பெருமானை அடைவதற்கு அவனே உபாயமாகினான் அப்படிங்கிறது. அடியேன் வேடிக்கை ஒன்று சொல்வேன், சுவாமி தேசியன் 1000 சுருக்கி ஒரே வரையில் சொல்லிட்டார். ஒரே விஷயத்த 1000 ஸ்லோகமாக சாதிச்சிருக்கார் பாதுகாப்பு சசத்தில். ரெண்டுமே நம்ம தான், அது தேசிகனால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இதில் தேசியன் கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயம் சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா எம்பெருமானை சரணாகதி செய்து உய்ந்து போக வேண்டும். அப்போது சஞ்சீவனாய சர்வேஷாம் ஏன ஞாச பிரகீர்த்திதா அப்படின்னு தேசியம் ஸ்லோகம் வரும்.
தேசிகனை என்ன பண்றார், வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ அந்த சரணாகதினா என்ன, அதை எப்படி பண்ணணும், யார் பண்ணணும், இந்த விஷயங்கள் தான் ஞாச திலகம், ஞாச விம்சதி, ரகசிய திரேசாரம் எல்லா விருந்துகளையும் மாற்றி 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 சாதிக்கிறேன். தேசிகனுடைய வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்ப 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 சுலபமான, எல்லாரும் செய்யக்கூடியதான, கொஞ்ச காலத்திலேயே நடக்கக்கூடியதான ஒரு உன்னதமான, அதே சமயம் மகோன்னதமான ஒரு தர்மம் அப்படின்னு சாதிக்கிற. இதில் மேற்கொண்டு நிறையா விஷயங்களை நம்ம உபதேசத்து மூலமாக தான் கேட்கணும் அப்படிங்கிற ரீதியில் இருக்குது. இதில் வேடிக்கை என்னென்னு சில பேர் பயப்படுறான், ஐயோ நமக்கு சரணாகதியெல்லாம் வேண்டாமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் ஏன்னு கேட்டான்னா ரொம்ப சுலபமானது. இப்போல்லாம் ஆச்சாரியர்கள் பண்ணுகிறார்கள் அப்படின்னு இருக்கு, அது தேசியம் எடுத்திருக்கார். அதையே நமக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்குது. சாஸ்திரங்கள்லேயும் ஸ்ரீமத் ராமாயணங்கிறது அது சரணாகதி சாஸ்திரம் தான், ராமாயணங்கிறது. அப்படி பல இடங்களில் சரணாகதியெல்லாம் பற்றி சொல்லியிருக்கு. சுருக்கமாக நீங்கள் ஒரு விஷயம் கேட்டவங்க, யார் வேணால் பண்ணலாம்னா ஜனங்க பண்ணிட்டு இருக்கா ஒரு விஷயம் கேள்வி. மோட்சத்துக்கான சரணாகதின்னு வச்சு தான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஆபத்துன்னு வந்தால் மொத்தத்தையும் தூக்கி போட்டு பெருமாள் சரணி போய் சரணாகதி பண்ணுறா எத்தனை பேர் இருக்கா, இன்னைக்கு எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. அது பலன் கைகூடி வருகிறது. அதான் எல்லாருக்கும் ஓரளவு அதனால தான் சுவாமி தேசிகன் சொல்கிறார், இது லோக நியாய சித்தம்ங்கிறார். அதை சரணாகதி பற்றி சொல்லச்ச லோக நியாய சித்தம். ஏன்னா லோகத்திலே எல்லாரும் யாராவது ஒருத்தன் மூலமாக காரியம் ஆகணும்னா மொத்தத்தையும் விட்டுட்டு அவன் காலில் போய் விழுகுது அப்படிங்கிறது. பலனை கொடுக்கக்கூடியவன் காலில் விழுந்து காரியத்தை சாதித்து கொடுக்குது, வேற உபாயம் செய்ய முடியாமல் இருக்கும்போது அப்படிங்கிறது லோகத்தில் இருக்கொள்ளும். அந்த ரீதியில் சாட்சாத் மோட்ச பலனை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ அதுக்கான உபாயம் செய்ய முடியாமல் இருக்கும்பொழுது அவன் திருவடிகளை சரணாகதி பண்ணுவது, அந்த மூலமாக எத்தனையோ பெரிய ஆபத்து, சரீரத்துக்கு ஆபத்து வரும்போதோ இல்லை ட்ரெயின் கிடைக்கல அந்த மாதிரி சமயத்திலேயோ இந்த மாதிரி எம்பெருமானி சரணாகதி பலன் பெற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் லோகம்தான் இது, லோக சித்தம் தான். ஆனால் மோட்சத்துக்காக வரைச்ச மாத்திரம் சில அம்சங்கள்லாம் விசேஷமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதை ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். அப்படி எல்லாத்தையும் விட்டு பெருமாளே கதி, நீயே கதி அப்படின்னு இருக்கு. முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் உடனுங்கிறது சரணாகதியில். சுவாமி தேசிகன் அழகாக சொல்ற, நின் தனிமை துணையாக எந்த பாதம் பூண்டோ. அது அழகான வார்த்தை, தனிமை துணையாகங்கிறது. தனிமை எப்படி துணையாகும்? துணைனா ரெண்டு பேர் இருக்கான்னு அர்த்தம், தனினா துணை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தனிமை துணையாகுங்கிறது அதாவது என்ன கேட்டான்னா, உனக்கு துணையாக என்ன இருக்குது பார்த்தோன்னா, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு துணையாக என்னுடைய செல்வம் இருக்குது. சொன்னால் வெளிநாட்டுக்கு போகிறவனுக்கு உனக்கு துணையாக இருக்குன்னா என்னுடைய ஞானம் இருக்குது அப்படிங்கிறான். வியாபாரியாக போகிறவன் உனக்கு துணையாக என்ன இருக்குன்னு கேட்டாலும் என்னுடைய பைசா இருக்கிறது அப்படின்வான். ஆனால் பெருமானிடம் சேவிக்கிறவன் உனக்கு துணையாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகாது. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவன் இல்லை அப்படிங்கிற ரீதியில் அந்த தனிமை அப்படி எதுவுமே எனக்கு துணை இல்லைன்னு வைத்து கொண்டு போகும்போது அப்போ அது சரணாகதியாக. அதுதான் நின் தனிமை துணையாக எந்த பாதம் பூண்டான் அப்படின்னு பகவானுடைய வச்சனத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால் சரணாகதினா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டால், மற்ற விஷயங்களை எல்லாம் கைவிட்டு விட்டு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானே கதி அப்படிங்கிற நிலைமையை நாம் அடைந்தோம்னா அது சரணாகதி. அது லோகத்திலேயும் உண்டு, சகல பலனுக்கும் உண்டு. அதை மோட்சத்துக்காக அதை சாஸ்திரமாக விசேஷமாக சொல்லியிருக்கிறார்கள். இத்தனை ஆச்சாரியன் நம்ம குரு பரம்பரையில் எழுந்தருளி இருந்திருக்கா. அவளுடைய கிரந்தம் அவளுடைய மனோரதமும் பூர்த்தியானதுங்கிறது சுவாமி தேசிகன் கிரந்தங்கள்ல இருந்து. அப்போ இவ்வளவு கிரந்தங்கள் சாதிச்ச சுவாமி தேசிகனுக்கு பலம் அப்படிங்கிறது என்ன? பலம், அதாவது பெரிய பலம் அப்படின்னு ஒன்று தேசிகனுக்கு இருக்கு. இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. ஏன்னா எல்லா ஆச்சாரியாலும் சாதிச்சிருக்கா பாஷ்யம். ஆனால் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, தேசிகன் கிட்ட எப்படி எல்லாம் பூர்த்தியா இருக்கு, அது ஒரு குறைவில்லாமல் பூர்த்தியா இருக்கு. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு பலம் ஒன்று இருக்கு. அந்த பலம்ங்கிறது உண்மையில் ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் கொடுத்த பலம். அங்கே ரங்கநாதன் வேதாந்த ஆச்சாரியன் விருதம் கொடுத்தார். வேதாந்தத்துக்கு இவர் ஆச்சாரியன் அப்படின்னு கையிட்டு காட்டுற ரங்கநாதன். இந்த வேதாந்த ஆச்சாரியன், அதாவது வேதாந்த தேசிகன்னு சொல்கிறோம். சுவாமி தேசிகனே வேதாந்த தேசிக விடைன்னு சாதிச்சிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் சாதாரண விருதம்னா நிறைய பேர் நிறைய விருதம் கொடுக்குறாரு. அடியனுக்கு ஒரு 10 விருதம் இருக்கு. அந்த மாதிரி வேதாந்த ஆச்சாரியன் விருதம் வச்சிருக்கார். அது விருதம் இல்லை சுவாமி, அது ஒரு ரைட். அது ரங்கநாதன் தன் உரிமையை கொடுக்குறான். அதை சுவாமி தேசிகன் அதை வியாக்கியானம் பண்ண சுகமிதி ஹரிதத்தம்
அப்படிங்கிறது. விஸ்வஸ்மின் நாமரூபாணி அனுவிகிதவதா தேன தேவேன தத்தாம் வேதாந்த ஆச்சாரிய செஞ்சாங்க. என்னங்கிறன்னா வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் ரங்கநாதன் தான். முதலிலே வேதாந்தத்தை வெளியிட்டவர் பெருமாள் தானே. அவர் தான் உண்மையில ஆச்சாரியன். மற்ற பேரெல்லாம் சிஷ்யராக இருந்து ஆச்சாரியனா வந்தவன். இவன் ஒருவனே தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் சாதிக்க இந்த விஷயத்தை. அப்போ வேதாந்த ஆச்சாரியங்கிறது அவனுடைய திருநாமம். அது ரங்கநாதனுக்கு இருந்த விருதம் இல்லாது, தன்னுடைய பெயர் அது. வேற யாருக்கும் இல்லாத பெருமாளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெயர் அது. அந்த பெயரை தேசிகனுக்கு கொடுக்குற, என் பெயரை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற. அப்போ அதில் ஒரு குறிப்பு இருக்கு. வேதாந்த ஆச்சாரியன்னு சொல்லிட்டார், எல்லாருக்கும் தெரியும், சர்வலோக சாட்சி. அங்கே ஸ்ரீரங்கத்தில் மொத்த பேருக்கும் தெரியும், எல்லாரும் ஒத்துண்டு சார். இப்போ இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா சீபாஷகார நியமனம் வந்து பண்ணுறார். அப்போ வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனா கிரந்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா சொல்கிறார். அப்போ ரங்கநாதன் சொன்னதுக்கு உபய வேதாந்தத்துக்கும் வேறு ஆச்சாரியன் சொன்னதுக்கு என்ன தாற்பயம் கேட்டான்னா, வேதாந்தத்தை வெளியிட்ட ஆச்சாரியன் நான் வெளியிட்ட வேதாந்தத்துக்கு இவர் அர்த்தம் சொல்லுவேன். இந்த அர்த்தத்தை கேளுங்க. நாங்கள் 2 பேர் வேதாந்த ஆச்சாரியன். நான் வேதாந்தத்தை வெளியிட்ட ஆச்சாரியர், இவர் அதுக்கு அர்த்தம் சொல்கிற ஆச்சாரியர். ஏன்னா இவர்கிட்ட தானே முடியும். பாஷ்யகார சாதிச்ச அர்த்தம் தானே இவர் சொல்கிறார், பகவத் தியாமன சாதிச்ச அர்த்தம் தானே இவர் சொல்கிறார். அந்த மாதிரி திருவாய்மொழி உபய வேதாந்தத்துக்கும் 2 வேதாந்தத்துக்குமே ரங்கநாதன் தானே ஆச்சாரியன். ரங்கநாதன் தானே ஆழ்வார்களை எல்லாம் நெருக்கி பாட வச்சது. அதனால மயர் வேற அருளினான் அருளினான் அப்படின்னா திருமாலால் அருளப்பட்ட சரோபன் அப்படிலாம் சொல்றாரு. அந்த மாதிரி ரீதியில நான் வெளியிட்ட வேதாந்தத்துக்கு இவர் அர்த்தம் சொல்ற ஆச்சாரியன். இதுதான் ரங்கநாதன் திருவிழா. அதனால்தான் அவர் அதிக நசராளி சொல்லச்சு இந்த விஷயத்தை தேசிகன் சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். அப்போ சுவாமி தேசிகன் உபய வேதாந்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாரோ அதை வைஷ்ணவ குலம் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கலைன்னா ரங்கநாதன் திருவுள்ளத்தை மீறி நடக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ரங்கநாதன் வெளியிட்ட வேதாந்தத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அத்வைதிகள் மாதிரி ரங்கநாதன் வெளியிட்டானுங்கிறத அவன் ஒத்துக்கலை, ஏதோ சொல்கிறான். அப்போ ரங்கநாதன் இவர் மூலமாக வெளியிட்ட அர்த்தத்தையும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா அப்போ அத்வைத்தியும் என்ன சொல்லிக்கும். நீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்கிறதா இருந்தால் இவர் சொல்கிற அர்த்தத்தை ஏற்றுக்கணும். அந்த ஒரு இதில் தான் நான் சொகமிதி ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்திர விருத்தியா விவர்ணத நிகமாந்தா சாரியம் வெங்கடேஷா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தில், அந்த பாஷ்யத்தில் ஆச்சரியமான அர்த்தங்கள்லாம் சாதிச்சுட்டு ரங்கநாதன் எனக்கு கொடுத்த அந்த உரிமையில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தம் 2 பேருக்கு தான் தெரியும்னா, ஒன்று ஆள வந்தார், 2வது ஸ்ரீபாஷ்யகார் எதிபதி ரமதத்தே யாமுனேய ஸ்வயம் வா அப்படின்னு. 3வது உமக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா அவள் சொன்னதை வச்சுட்டு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ரங்கநாதன் அதை வெளிப்படுத்த சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக அதே மாதிரி தான் தாயார் வந்து சர்வதந்திர சுதந்திரன் விருது கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அப்படின்னா இது ஒரு விஷயம். தாயார் உண்மையிலே சர்வதந்திரமும் தாயார்கிட்ட இருக்கு. விஷ்ணு புராணத்தை சொல்றார், யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யாச்ச சோவனே ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி ஆன்மீக்ஷிகி திரையி வார்த்தா தண்ட நீதிக்கு துணை வச்சேன்னு லோகத்தில் என்னென்ன வித்தைகள் இருக்கோ சர்வ வித்தைக்கும் வித்யாலட்சுமி இருக்கக்கூடிய தாயார் தான் அடிப்படை சகல வித்தைக்கும். அப்போ அப்படிப்பட்ட தாயார் என்ன பண்ணுறா, அந்த ஒரு உரிமையை தேசிகன் கிட்ட கொடுக்குற. நீர் சர்வதந்திர சுதந்திரனாக இரு. எல்லா தந்திரம்னா சாஸ்திரம் நடக்கும், எல்லா சாஸ்திரமும் வாங்கி அப்படின்னு விட்டார். அதை வச்சுட்டு தான் தேசிகன் என்ன பண்ணுறா, நியாய சாஸ்திரத்தை மாற்றி அமைக்கிறார். நியாய பரிசுத்தின் பெயர் மீமாம்சா சாஸ்திரத்தை மாற்றி அமைக்கிறார். அவள் என்ன நினச்சிட்டு இருக்காளோ அது கிடையாமல் அதை மாற்றி அமைக்கிறார். அதுக்கு மீமாம்சேஸ்வர மீமாம்சா அப்படின்னு பெயர். நியாயசாஸ்திரம் கௌதம மகரிஷி பண்ணது, அவர் மகரிஷி. அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம்னா ஜெய்மினி அவர் குமாரில் பட்டெல்லாம் பண்ணது, அவெல்லாம் பெரியவா. நீ பாட்டுக்கு திடீர்னு மாற்றி அமைக்கிறீங்க, உமக்கு யார் மாற்றி அமைக்கிறாங்கச்சா கூட ஜாக்கிரதையாக சொல்லணும். இப்போ மாற்றலை, உண்மையான அர்த்தத்தை சொல்கிறேன். உமக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, யார் கொடுக்கணுமோ அவருக்கு நீ கொடுக்க வேண்டாம், நான் சொல்கிறத நீ ஒத்துக்க வேண்டாம். இவர் வேதாந்த தேசியன் அப்படின்னா நான் சொல்கிற அர்த்தத்தை நீ ஒத்துக்காமல் போகலாம். ஆனால் யார் கொடுக்கணுமோ அவர் கொடுத்தார், யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுத்தார். அது அவர் கொடுத்தால்தான் பொருள். பெருமாளுக்கு 1000 கொடுத்தால்தான். வேற யாராவது வேதாந்த ஆச்சாரியன் விருதம் கொடுக்க முடியுமா பெருமாளை தவிர? இல்லை வேற யாராவது ஏன்னா அவர் தான் வேதாந்த ஆச்சாரியன். இல்லை வேற யாராவது சர்வதந்திர சொந்தம் கொடுக்க முடியும். அதனால பெருமாள் தாயார் தான் கொடுக்க முடியும், தேசிகனுக்குத்தான் அவர்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கா. ஏன்னா அந்த ஒரு நெருக்கம் அடிக்கடி சொல்லுவேன், ரங்கநாதனுக்கும் தேசிகனுக்கும் இருக்கிற நெருக்கம் ரொம்ப அதிகம். அது எந்த அளவுன்னு கேட்டான்னா, ரங்கநாதன் இல்லாட்டா தேசிகன் இல்லை, தேசிகன் இல்லாட்டா ரங்கநாதன் இல்லை, அந்த அளவு நெருக்கம். ஏன்னா தேசிகன் தான் ஸ்ரீரங்க சிறிய ஸ்தாபித்தவர். அங்கே ரங்கநாதன் சததூஷணி பண்ணி ரங்கநாதனை ஸ்தாபித்தவர். திருவாய்மொழி உற்சவத்தை நடத்தி வச்சு ரங்கநாதனை ஸ்தாபித்தவர்.
இன்னைக்கும் பார்த்தாலும் ஸ்ரீரங்கத்தில் நம்ம அழகாக சேவிக்கலாம். உள்ளுக்குள்ள எல்லா உற்சவமும் நடக்கும். இந்த எல்லா உற்சவத்துக்கும் அரணாக 2 பக்கமும் 2 பேர்கள், தெற்கு வாசல்லே நாதமுனிகள் சந்நிதியும், வடக்கு வாசல்லே ஸ்ரீ தேசிகன் சந்நிதியும், இவர்கள் 2 பேருமாக இருந்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுடைய சகல வைபவத்தையும் தாயாருடைய சகல வைபவத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் கேட்டால் இவர் 2 பேரும் அதில் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் நடத்தி வைக்கிறவர்கள். இவர்கள் அருளால தான், அருள்னு சொல்லலாம், ஏன்னா நமக்கு இல்லை, பெருமாள் இவர்களை கொண்டுதான் அந்த உற்சவத்தில் நடத்தி கொண்டு இன்னைக்கும் ரட்சையாக 2 பக்கமும் சிவன் நாதமுனிகளும் ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் பிரதம ஆச்சாரியனும் கடைசி ஆச்சாரியனும் வச்சுக்கணும், இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக தேசியம் இல்லாட்டா ரங்கநாதன் இல்லை. இந்த உற்சவம் ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு ஒன்று இல்லை, அத்தியன திருவாயூர் உற்சவம்னு ஒன்று இல்லை, தேசியம் தான் ஸ்தாபிச்சார். ரங்கநாதன் இல்லாட்டா தேசியம் இல்லை. ஏன்னா அவர் தானே வேதாந்த தேசிகன்னு விருதம் கொடுத்து நிறையா கிரந்தங்கள்லாம் பண்ண வச்சு எல்லாம் தாற்பரிய ரத்னாவளி. தேசிகனுக்கு ரங்கநாதனுக்கு முத்து அங்கேயும் ரத்னாங்கியும் பண்ணணும். இன்னைக்கு பெருமாளுக்கு முத்தங்கி ரத்னாங்கி சாதிச்சுக்கிறார். உற்சவருக்கும் முத்தங்கி உண்டு, மூலவருக்கும் முத்தங்கி உண்டு. இந்த மாதிரி உற்சவருக்கு ரத்னாங்கி உண்டு. தேசிங்க ரொம்ப ஆசை முத்தங்கி ரத்னாங்கி சமர்ப்பிக்கணும்னு சொல்லி. இப்போ முத்தங்கி ரத்னாங்கி சமர்ப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், முதல்ல முத்தங்கி ரத்னாங்கி ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். ஆனால் தேசிகன் உஞ்சவருத்தி, ஸ்ரீரங்கத்தில் உஞ்சவருத்தி இருந்தவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் முத்தங்கி சமர்ப்பிச்ச தத்துவ முத்தாகலாம், ரத்னாங்கி சமர்ப்பிச்ச தாற்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறது. அப்போ வாசகம் செய் மாலையே வான்பட்ட அடை வாக்குதே அப்படின்னு ஆழ்வார் அதை தான் சமர்ப்பிச்சார். வாசகம் செய் மாலையே என்னுடைய வாசம் பூசம் சார்ந்து என் நெஞ்சம் பொனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையேன்னு ஆழ்வார் சாதிச்சா மாதிரி நம்மாழ்வார் சமர்ப்பிச்சா மாதிரி தான் தேசியம் சமர்ப்பிச்சார். ரங்கநாதன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கான். அந்த தாற்பரிய ரத்னாவளியில் கடைசியில் சொல்கிறார், ரஞ்சனி ரங்கபர்த்து அப்படிங்கிற ரங்கநாதனுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால பெருமாள் நம்பெருமாள் தேசியனை காஞ்சிபுரத்திலேருந்து வர வச்சது இதுக்காக தான். காஞ்சிபுரத்தில் இருந்த சீபாஷ்யக்காரரை தன்கிட்ட வரவழைச்சு சம்பிரதாயம் நடத்தினவன். அந்த சீபாஷ்யக்கார தரிசனம் நல்லா பூர்த்தி ஆகணும்னா மறுபடியும் இவரை காஞ்சிபுரத்திலேருந்து வரவழைக்கணுங்கிறதுக்காக அவர் அங்கேருந்து தன்கிட்ட வரவழைச்சு அத்தனையோ ஸ்ரீரங்க சுகமாஸ்வன்னு சொல்லி, ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இது ஆனவொன்னே தேசியனுக்கு என்ன பண்ணுறது தெரியும், திரும்பி காஞ்சிபுரம் போகலாமா திருவனந்தபுரம் போகலாமா எங்கே போகலான்னு நினச்சேன். அப்போ ரங்கநாதன் நியமனம் அத்தனையோ ஸ்ரீரங்கி. ஸோ இங்கே என் பக்கத்தில் எதுக்காக ஒன்று வரவழைச்சது, நிறைய காரியம் பாக்கி இருக்குன்னு அங்கே ரங்கநாதன் அங்கே வச்சேன். அதனால் அங்கேருந்து எல்லாத்தையும் பண்ணேன். அங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து சிவாஷக்கார திருநாராயண பெருமாள் நைஸாக கூப்பிட்டு போனேன். அந்த மாதிரி தேசியத்தையும் கூப்பிட்டு போனேன். ராமானுஜருடைய வைபவம் மொத்தமும் இங்கே உண்டு. வார்த்தா வைபவம் மாத்திரம் இல்லாமல் சரித்திர வைபவம் கூட அங்கே என்ன உண்டோ இங்கேயும் மொத்தம் உண்டு. அதான் ராமானுஜ தயாபாத்திரங்கிறது சாரம். அப்படி சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திரர்னு பிராட்டி அனுகிரகிச்ச ஒரு பிருதம்னு சாதிச்சீர். அந்த சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிற பதத்துக்கு அப்பய தீட்சிதர் வியாக்கியானத்தில் சர்வேஷு தந்திரேஷு சித்தாந்தேஷு கஞ்சிதர்த்தம் ஸ்தாபயித்தும் தூஷயித்தும் வா சமர்த்தகான்னு அப்பய தீட்சிதர் சாதிச்சிருக்கார். அப்போ அவர் கொண்டாடி இருக்காருன்றது புரியுது. அந்த மாதிரி அந்தந்த சாஸ்திரக்காரா அந்தந்த மதஸ்தாள் சுவாமி தேசிகனை கொண்டாடி இருக்காளா? கொண்டாடுறா. கொண்டாட்டம்ங்கிறது இருக்கு, ஏற்றுக்கிறாளாங்கிறது. ஏன்னா அவளுக்கு ஒரு மதத்தில் ஒரு இதுன்னு ஒன்று இருக்கும், ஏற்றுக்க முடியாத நிர்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்பய தீட்சிதர் சொன்னது கூட அவ்வளோ பூர்ணம் இல்லை. ஏன்னா அப்பய தீட்சிதர் என்ன சொன்னான்னா, எல்லா சாஸ்திரங்களையும் எந்த விஷயத்தை வேணால் ஸ்தாபிக்க வல்லவர்னு. ஸ்தாபிக்க வல்லவர்ங்கிறது பிரச்சனை இல்லை சுவாமி. பின்ன என்ன கேட்டான்னா, தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரணராய் போடுவது அப்படிங்கிற சுவாமி தேசிகன். இதுதான் இவர் சொன்னது தான் சரி, ஸ்தாபிக்க வல்லவர் மாத்திரம் இல்லை, இதுதான் சரி, மற்றது சரி கிடையாது. இதுதான் தேசிகனுடைய ஒரு அவருடைய பாண்டித்யத்தால் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையை எடுத்து சொல்கிறவன். இதை எல்லாரும் ஒத்துக்கணும் தான். ஒரு விஷயம் மாத்திரம் சொல்கிறேன். உதாரணமாக நியாயசாஸ்திரம் இப்போ மாதிரி பேருக்கு சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தி இதெல்லாம் சாதிச்சிருக்கேன். இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் லாஜிக் முதலான புஸ்தகங்கள்லாம் நவீனமாக வந்திருக்கு. நிறையா இங்கிலீஷ்லாம் நிறைய புஸ்தகங்கள் வந்து அவன் எல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறா. நியாயங்கிறது கௌதமர் நியாயம் பண்ணாரே தவிர அவருக்கு முன்னாடியே நியாயம் ஒன்று இருந்திருக்கு. அந்த நியாயம் வேதாந்தத்தோடு சேர்ந்து இருந்திருக்கு, வேதாந்தத்தோடு ஒட்டியதாக இருந்திருக்கு. கௌதமர் பிரிச்சுட்டார். இங்கிலீஷில் எழுதியிருக்கா, தி பைஃபர்கேஷன் ஆஃப் நியாய அண்ட் வேதாந்தான் போட்டு எழுதிடா. அவள் நிறைய பேர் எழுதியிருக்கா அப்படி பிரமாணத்தோடு எழுத. அதாவது என்ன கேட்டான்னா, ஒரு காலத்தில் நியாய சாஸ்திரம் தனியாக இல்லை, அதே சமயம் நியாயம்னா யுக்தி தானே, யுக்தி தேவையாக இருக்குது, அதை வேதத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கா. இவர் கௌதமர் அதை கொஞ்சம் வேதத்திலேருந்து பிரிச்சுட்டார். அதுதான் சுவாமி நியாய பரிசுத்தியில் சொல்கிறார் தேசிகன். நீங்கள் ஏன் வேதத்திலேருந்து பிரிக்கிறவங்க? ஒரிஜினல் நியாயங்கிறது வேதத்தோடு சேர்ந்து போகும், வேத அர்த்தத்தை தான் சொல்லும். இதுதான் நியாய பரிசுத்தியில் சொல்கிறார்.
அதே மாதிரி தான் மீமாம்சா அப்படின்னு எடுத்தான்னா, மீமாம்சையில் வந்து ஜெய்மினி மகரிஷி ஏதோ சொன்னார், அது விட்டுருந்தோம். பின்னாடி வியாக்கியானம் பண்ணவாள்லாம் வந்து நிரீஸ்வர வாதத்தில் போய் நின்றுருக்கா எல்லாரும். அதை அவளே சில பேர் ஒத்துக்கலை அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் தேசிகன் சொல்கிற ரீதியில் அவள் என்ன பண்ணுறான் கேட்டான்னா, பின்னாடி வந்தவாள்லாம் இந்த காலத்தில் இருப்பாள்லாம் ஜெய்மினி சொல்லுது, ஜெய்மினியுடைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தானேங்கிறான் அவள். நீ ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லு, அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தானே. ஏன்னு கேட்டான்னா, ஒரு ஈஸ்வரன் இல்லை தேவதை இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ வேதத்துக்கு என்ன அர்த்தம் பாருக்கு, இது யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம வேதங்கிறதே மனுஷனுக்கு தெய்வ சங்கல்பத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் வேதம் வந்துருக்கு. இது இல்லைன்னா அப்புறம் வேதத்துக்கு என்ன? வேதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஒரு நிர்பந்தத்துக்காக சொன்னதாக இருக்குமே தவிர, உண்மையில் வேதத்தில் அர்த்தவாதத்திலேயோ மந்திரத்திலேயோ எங்கெங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் உள்ளபடியான அர்த்தம்னா அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளணும்னு வரும். அப்படி பார்த்தானா வேதத்தை ஈஸ்வரனுக்கும் எப்படி பிரிக்க முடியும்? சுவாமி தேசியம் வேடிக்கை சொல்கிறார், வேதம்ங்கிறது பத்தினினும் பகவான் பதி அப்படின்னு சொல்லுவார். அந்த வேதத்தை வந்து அதுலேருந்து பிரித்து எடுத்தானா அவன் ராவணன் மாதிரியான். ராவணன் பிராட்டியை பிரித்தான் இல்லையோ, இது ராமாயணத்திலே இருக்குது இந்த விஷயம். ராவணன் பிராட்டியை பிரித்து அவரே அவன் பிரிக்கிறார் அப்படின்னா, அப்போ சேர்க்கிறவர் யாருன்னா ஆஞ்சநேய மாதிரி நம்ம ஆச்சாரியால் சேர்க்கிறார் அப்படின்னு அழகாக சொல்லுவார். அதனால் ஒரிஜினலாக, அதாவது பின்னாடி வந்தவர்கள்லாம் வந்தால் கலிபல கலுஷைகி கல்பிதாக அர்த்தே விரோதாங்கிற எல்லாம் கலிபலத்தினால யார் யாரோ ஏதோ அர்த்தம் எழுதிட்டார். அவங்க உண்மையான அர்த்தம் இதுதான் அர்த்தம். அதனால் எல்லாருமே ஒத்துக்கணும், எல்லாரும் மனசிலையாவது கத்தாயம் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் வெளியிலே ஒத்துக்கொள்ள முடியாத சில சந்தர்ப்பங்கள். ஏன்னா கேட்டான்னா அவாவா சம்பிரதாயத்தை அவாவா ரட்சிக்கணும் அப்படின்னு அதில் ஒரு அபிமானம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்கும். அப்படின்னு நமக்கு பாக்கியம் என்ன கேட்டான்னா, நம்ம வந்து சீமான் வெங்கடநாத்தாரியன்னு சொல்லுவோம், ராமாஞ்சனையை பார்த்த சன்னிதத்தாம் சதாகிறது, அதுதான் நமக்கு ஒரு பரம பாக்கியம். அடுத்தது தேவருடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஆச்சாரியர்கள் எத்தனையோ மகான்கள் எழுந்தருளி இருக்கா. அவளை பத்தி ஒரு சில வார்த்தைகள். அவாகிட்ட அனுபவிச்ச ஒரு முக்கியமான குணம், அது அந்நியாதிருஷமா வேற ஒரு இடத்துல பார்க்க முடியாததான ஒரு விஷயம், ஒரு அனுபவத்தோட சேர்த்து சாய்க்கணும். முதல்ல நாவல் பார்க்கும் யஜ்வா சுவாமி. யஜ்வா சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி அடியவருடைய பிதாமகன். கர்மங்கள் மூலமாக பகவானை ஆராதிக்கிறது, நித்தியகர்மா அனுஷ்டானம் மூலமாக பகவானை ஆராதிக்கணும் என்பது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். காலக்ஷேபங்கள்லாம் நடக்கும். இந்த கூட தர்சோன் மாச இஷ்டியெல்லாம் கூட பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். தர்சோன் மாச இஷ்டி 15 நாளைக்கு ஒரு தினம் இஷ்டியெல்லாம் வரும். ஆமையாக அல்லோகலப்படும். அந்த காலத்தில் சௌகரியங்கள்லாம் குறைவு. இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாடு சாய்ச்சார். ஏன்னா பூமியை, அதான் நிலத்தை விற்று தான் யாகம் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் பிற்காலத்தில். ஆனால் கூட அதை யாகத்தினால ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவருக்கு. அடியவங்களுக்கெல்லாம் என்ன வேடிக்கையாக இருக்கும் கேட்டால் 2-3 விஷயம் வேடிக்கையாக இருக்கும். அவருக்கு வயத்து நோவு ரொம்ப அதிகம். ராத்திரிலாம் தூக்கம் வராது, வயத்து வலியில் அவஸ்தைப்படுவார். இம்மாதிரி ஒரு பிராம முகூர்த்தம் 4 மணி ஆச்சுன்னா வேகமாக எழுந்து போய் தீர்த்தமாயிட்டு வந்து அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒரு 7 மணிக்கு கிட்டத்தட்ட முடியும். முன்னின்னு அப்பப்போ நோவு பொறுக்க போலேன்னுவார், வயத்து வலி. அப்போ எங்கள் பாட்டி சொல்லுவா, இத்தனை நாளே இந்த வயத்து வலி எங்கே போச்சு அப்படின்வா. அதாவது அவருக்கு அந்த வயத்து வலியெல்லாம் எதுவுமே தெரியாது. இன்னும் அவருக்கு அந்த அனுஷ்டானம்னு வந்தாச்சுன்னா எல்லாம் மறந்து போயிடும். தீவிரமான வயத்து வலி இருக்கச்சு கூட எதுவுமே அவருக்கு நினைவிலே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வைபவம். எப்போவுமே பகவத் சிந்தை தவிர வேறு கிடையாது. துணி துவைக்கும் போது கூட ஸ்தோத்திரபாடம் சொல்லிட்டு தான். அது மாதிரி காலம் தவறாமல் சந்தியாவந்தம் நடக்கும். அப்போ அக்னி பிரதானம்லாம் பண்ணி எல்லா ஜபம்லாம் ஆனப்புறம் உபஸ்தானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சமயம் இருக்கும் நடுவில். அப்போ ஸ்தோத்திரபாடங்கள்லாம் சொல்லிட்டு உட்காந்து நட்சத்திரம் வந்துட்டான்னு பார்த்துட்டு இப்போ சுவாமி தேசிய ஸ்தோத்திரபாடங்கள் நித்தியமே வந்து திவ்ய பிரபந்தம், அதெல்லாம் நித்தியம் இந்த மாதிரிலாம் உண்டு. அதனால் கர்மாக்கள் மூலமாக ஆராய்த்தது. அவரோட தேவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அடியனுக்கு வந்து பெரிய அளவில் அவர்கிட்ட படித்தேன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்தார், கூட்டு வச்சு வாடா இதெல்லாம் சொல்லலாம், கொஞ்சம் பஞ்சாயத்து சொல்லலான்னு. அவர்களும் ஓயாத பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கோம். தாத்தா சாதிப்ப வசிஷ்டம் ஜப்பதாம் வரம் அப்படின்னு ராமாயணத்தில் வரும். வசிஷ்டம் எப்போவுமே ஜபம் பண்ணிட்டு இருந்தான்னு அர்த்தம். பஞ்சாயத்து தான் சொல்லிட்டு இருந்தேன். பஞ்சாயத்து சொன்னால் காட்டில் போயிட்டே இருப்பான். மகர்ஷியெல்லாம் அந்த காலத்தில் புஸ்தகம்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் காட்டில் நடந்து போகும்போதெல்லாம் வேதம் சொல்லியே தான் அந்த வேதத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கான் நமக்கு. இன்னைக்கு இப்போ தானே புஸ்தகங்கள்லாம் வந்துச்சு, முன்னாடி எதுவுமே கிடையாது. ஓயாத சொல்லிட்டு இருப்பான். ஜபம்னாலே வேதமே ஜபே நித்தியம் அப்படின்னு. அதனால் தாத்தா நாங்கள்லாம் அண்ணான்னு சொல்லுவாங்க.
அவர் எழுந்த போது நிறைய பஞ்சாயத்து சொல்லணும் அப்படின்னு அவருக்கு எண்ணம். ஞாயிற்றுக்கிழமையானா இந்த பிரச்சனை சொல்லலாம்னுவார், ஏகாசியானா சித்ராஸ்வமேதம் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னுவார். இந்த மாதிரி கூட்டி வச்சு அதெல்லாம் நீ கூட உட்கார்றா பையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு பார். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள், நிறையா அர்த்தங்கள்லாம் வேறு சொல்லுவார். கேட்குறோமோ இல்லையோ நமக்கெல்லாம் புரியாது, வெறுமை தலையாட்டின்னு இருப்போம். இருந்தால் கூட அர்த்தங்கள்லாம் நிறைய சொல்லுவார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் வந்து அவர் கடைசி காலத்தில் கூட்டுண்டார். உண்மையில் நாவல்பாக்க ஆச்சாரியர்கள் நிறைய பேர் ஸ்ரீரங்கத்தில் போயிருந்தார். கடைசியில் அன்னையாரி மகாதேசிகன், அதான் முத்தண்ணா சுவாமி, அதாவது அங்கே போய் உஞ்சவருத்தி பண்ணிட்டு ஒரு 6 மாதமாவது இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆச்சாரியர்கள் அங்கே போய் இருந்தார். அந்த மாதிரி ஒரு 6 மாதம் 8 மாதம் கிட்டத்தட்ட ரங்கநாதன் ஒரு கூட்டி வச்சிருந்தார். ரொம்ப தை தேருக்கு ரங்கநாதன் ஏழும்போது இவர் போய் பெருமாள் சித்திரை வீதியில் நான் போய் சேவிச்சுட்டு உண்மையாகவே திருவடி சேர்த்து பிரார்த்திச்சுன்னு வந்துட்டாருன்னு சொல்லுவான். அது வந்த உடனே அவர் விழுந்துட்டார். அப்படி இப்படியாக ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் தான். ஏன்னு கேட்டான்னா ரங்கநாதனுக்கு என்ன கேட்டான்னா பாதுகாப்பு சொல்கிறார் சுவாமி தேசிகன். யாய ஜூக்கள்லாம் இருக்கிறவாள்லாம் கூட்டானா அந்த இடத்துக்கு போகணும்னு ரங்கநாதன் என்னமா யாகத்துக்கு கூட்டான்னா அப்படின்னு பாதுகாப்பு அந்த காலத்தில் எழுந்தர் போல இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் அங்கே ஒரு அக்னிஹோத்திரம் நடந்து இவர் இருந்தபடியினால அங்கே வந்து முக்கூர் ஐஷிங்கர் வந்து முக்கூரில் வந்து பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி சிவன் சந்நிதியில் முக்கூரில் வந்து பண்ணுவேன் அப்படின்னு தாத்தாவை வர வச்சு பண்ண வச்சேன். அந்த மாதிரி ரங்கநாதன் இவர் தங்கிட்ட கூட்டு வச்சு தன் திருவடி நிழலில் உட்காந்து வச்சாங்கன்னு அனுபவிச்சு. அடுத்தது மாதாமகர் ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி. மாதாமகன் ஸ்ரீ மதுராந்தக சுவாமி கிட்ட அடியே 4 வருஷ காலம் தர்க்கம் படித்தேன். தர்க்க பாட்டம் பூர்த்தியாக அவர்கிட்ட தான். பூர்த்தியானா என்ன கேட்டால் சில இதெல்லாம் தோப்பனார்கிட்டையும், சிலதெல்லாம் மைசூர் தீக சீனிவாச தாத்தாச்சாரியார்னு ஒரு பிரம்மச்சாரி சுவாமி இருந்தேன், அவர்கிட்ட சிலது இப்படியெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் நிறைய உட்கிரந்தங்கள்லாம் அடைய வேண்டிய மாதாமகன் மதுராந்தக சுவாமி கிட்ட. மதுராந்தக சுவாமி கிட்ட நிறையா ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப உற்சாகமாக சாய்ச்சாகும். அதெல்லாம் நான் நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. அப்படியே எனக்கு ரசித்து சொல்கிற விஷயம் என்ன கேட்டான்னா, சுவாமிகிட்ட ஒரு சுபாவம் உண்டு. சம்பாவனை கொடுத்தா எவ்வளவும் பார்க்க மாட்டான் அவர். எத்தனை அதை அப்படியே கொடுத்துருவார். ஆற்றுல எத்தனை கொடுத்துருக்கா பார்க்கணும். அது எதுக்கு பார்த்தா கூடுதல் குறைவு அதெல்லாம் வரும். இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சம்பாவனை கொடுக்க வேண்டாம், அதை எப்படியே வந்து கொடுத்து அங்கே பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி பாட்டம் சொல்கிறதுக்காக நான் எதுவுமே வாங்கிக்க மாட்டேன். சிவன் ஆண்டவன் கண்ணசாமியில் திருக்குழந்தை ஆண்டவன் எழுந்தார். திருக்குழந்தை இல்லை நாங்கள் ஏதாவது சமர்ப்பிக்கிறோன்னா சுவாமி ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் ஆற்றுக்கு வாடகையாவது நாங்கள் கொடுக்கணும். சுவாமி வாடகை தானே இருந்தேன், வாடகையாவது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வாடகை ஆண்டவன் அசோகமாக வந்திருந்தேன். எதுக்கு சொல்கிறேன், இந்த அர்த்தத்தில் கொஞ்சம் கூட அபேட்சை அப்படிங்கிறதே துளி கூட கிடையாது. எந்த விதத்திலையுமே அவனை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைபவத்தை நம்ம புத்தகம் வேடிக்கையாக சொல்லுவான் மதுராந்தக சுவாமி. அப்படியே ஒரு சமயம் முக்கூர் ஐஷிங்கிற சதஸில் மதுராந்தக சுவாமி ஒரு 1000 ரூபா கோபுரத்துக்கு சமைச்சேன். வருஷம் 1000 ரூபா சமைச்சேன். அந்த காலத்தில் 1000 ரூபாங்கிறது பெரிய விஷயம், சுவாமிக்கு அது பெரிய விஷயம் தான். முக்கூர் ஐஷிங்கர் வந்து மதுராந்தக சுவாமிக்கு அரிசி மாதம் அரிசி மட்டத்துலேருந்து அப்படி ஏற்பாடு பண்ணியிருந்து அமுந்திரி பெருமாள் திருவாரூரத்துக்கு மடத்துலேருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து 1000 ரூபாய் கொண்டு சமைச்சிடுவேன். தாத்தா சதஸ்தே சமைச்சேன். ஐஷிங்கர் கேட்டார், என்னது இதுன்னார். இந்த மாதிரி கோபுரத்துக்கா அப்படின்னு. யார் தேவிகள் சொன்னாரா அப்படின்னாரு. அந்த எதுக்கு சொல்கிற தாத்தாவும் பாட்டிமா 2 பேருமாக இந்த ஒரு எண்ணத்தில் இருந்தால். அதுக்கப்புறம் சம்பிரதாயத்தை பற்றி கேட்க வேண்டாம். இன்றைக்கி ஸ்ரீ வைஷ்ணவாவில் தர்க்க பாட்டம் இன்றைக்கி நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் 2 ஆச்சாரியர்கள். ஒன்று மதுராந்தக சுவாமி, 2வது ஐயா சுவாமி. இவா சொன்ன தர்க்கம் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சிஷ்யர்கள் கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அந்த மகான்களை அறிவிக்கிறோம். அடுத்தது நாவல்பாக்கம் ஸ்ரீமத் ஐயா சுவாமி. நாவல்பாக்கம் ஸ்ரீமத் ஐயா சுவாமின்னு உடனே ஒரு பிம்பம், அது ஞானம். வியாசர்னு சொன்னால் என்ன வரும்? வியாசரை நம்ம யாரும் பார்த்ததில்லை. இப்போ வியாசர்னா நம்ம என்ன கல்பனை பண்ணிருக்கோம்னா ஒரு ஞானமயமாக இருந்தவர். ஏன்னா மகாபாரதம் கொடுத்தார், வேதாந்த சூத்திரங்கள் கொடுத்தார், புராணம் என்ன பண்ணார் அப்படின்னு. நாரதர் அப்படின்னு ஒரு பக்திமயமாக ஒருத்தர், வியாசர்னா ஞானமயமாக ஒருத்தர் சொல்கிற மொழி. அந்த மாதிரி தான் ஐயா சுவாமின்னா அவர் ஞானமயமானது. ஏன்னா ஐயா சுவாமியுடைய ஞானத்தை நம்ம ஒரு நாளும் அளக்க முடியாது. இந்த அளவு ஞானம் நம்ம ஞானத்துக்கெல்லாம் இதோவா சொன்னிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டால் நியாயம், வியாக்கரணம், மீமாம்சா, வேதாந்தம் எதுவாகட்டும், தர்மசாஸ்திரம் எதுவாகட்டும் கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லும். புஸ்தகம் சுவாமி புஸ்தகமே பார்க்க மாட்டேன். ஐயா சுவாமி கையில் புஸ்தகமே கிடையாது. 10-20 புஸ்தகம் தான் உண்டு. சுவாமி எதுவுமே புஸ்தகம் எல்லாம் மஸ்தகத்தில் இருக்குது. புஸ்தகமே தேவையே கிடையாது.
ஒரு சமயம் சுவாமி என்ன சாதிச்சார், பிராமணியவாதம் வாசிச்சிருந்தோம், ரொம்ப கடினமான புஸ்தகம். அப்போது நாங்கள் தான் வாசிப்போம், சுவாமி புஸ்தகம் இல்லாமல் தான் சாதிப்பேன். எல்லாமே அப்படி தான், பகவத் விஷயம் உட்பட எல்லாமே சுவாமி புஸ்தகம் இல்லாமல் தான் சாதிப்பேன். அப்போது இதுக்கு இப்படி அர்த்தம் இருக்கும், அப்படி திருப்பி வாசிக்க சொன்னார். இதுக்கு அப்படி இப்படி அர்த்தம் இருக்குமா, அப்படி அர்த்தம் இருக்குமா. கடைசியில் சுவாமி சாதிச்சார், இப்படி அச்சு போட்டானா, அதை வேடிக்கை இப்படி அச்சு போட்டானா அப்படின்னு. ஏன்னா பாடம் அது இல்லை, ஓலைச்சுவடி பாடம் அது இல்லை, வேற எதுக்கு சொல்கிறேன், சுவாமியை பொறுத்த வரைக்கும் தர்க்கமோ வேதாந்தமோ அது புஸ்தகத்தில் இல்லை, அது அவர்கிட்ட இருக்கு. தர்க்கம் வேதாந்தம் முதலான சாஸ்திரங்கள்லாம் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய இடம் சுவாமி. அதுக்கப்புறம் சுவாமியுடைய சௌலபியம், சுவாமியுடைய பரம அனுகிரகம், சுவாமியுடைய பரம காரண்யம், அதுக்கு மேலே அந்த பரத்துவங்கிறது ஒரு அழகும் சுவாமி கிட்ட. ஏன்னா யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார், யாரையும் பாராட்ட மாட்டார், யாரையும் தூஷிக்க மாட்டார். ஒன்றுமா பேசினா தானே, பேச்சே கிடையாது. சுவாமி பாட்டுக்கு எழுந்துருப்பார், சாயங்காலம் வேலையில் சுவாமி பாட்டுக்கு இருப்பார், எல்லாரும் வந்து சேவிச்சுட்டு போவார். ஊரில் இருப்பா மொத்த பேர் சாஸ்திரம் சாதிச்சுட்டு இருப்பார், சொல்லிட்டு இருப்பார். ஊரில் இருப்பா எல்லாரும் வந்து சேவிச்சுட்டு போவார், எல்லாம் ஆயுஷ்மான் பவன் சொல்லுவார். அவ்வளோதானே தவிர யார்கிட்ட என்ன ஆச்சு, என்ன தனிய நீ ஊருக்கு போனிய என்ன ஆச்சு, ஒன்றும் கிடையாது. சுவாமிகிட்ட வாயை திறந்து பேசுறதுக்கு பயப்படுவான் எல்லாரும். ஆக அது ஒரு அழகு, இந்த பரத்தும் அழகு, அந்த காருண்யமும் அழகு, அந்த ஞானங்கிறதும் அழகு. அதை நமக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம அளவு இறங்கி வந்து என்ன சார் சுவாமி ஒரு சமயம் காலக்ஷேபத்துக்கு இருந்து விட்டார். என்ன சார் சுவாமி தான் முதல்ல காலக்ஷேபம், தீபத்திலேருந்து வந்த தீபம் அவர், சுவாமிகிட்டேருந்து வந்த தீபம். ஆமாம், இப்போ காலக்ஷேபம் ஆகிட்டு இருக்கு. கடைசியில் சுவாமியுடைய 90 நிமிஷத்தில் காலக்ஷேபம். அப்போ என்ன சார் சுவாமி சாதிச்ச வார்த்தை, சுவாமி அன்னைக்கு எப்படி சாதிச்சாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் சாதிக்கிறார் அப்படின்னு. அதுதான் ஐயா சுவாமி. அடுத்தது உத்தமூர் சுவாமி. உத்தமூர் சுவாமி அடியன் சேவிக்கக்கூடிய பாக்கியம் ஒரே ஒரு சமயம் கிடைச்சது. சுவாமி கேட்டார், என்ன படிச்சுட்டு இருக்கேன், தர்க்க சங்கரம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தர்க்க சங்கரம் படிச்சுட்டு இருக்கேன். உடனே ஒரு கேள்வி கேட்டார், சொன்னேன். எனக்கு ரொம்ப பெருமை, கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டோம். என்ன கேள்வி ஞாபகம், என்ன கேள்வி, பக்ஷ லட்சணம் என்ன கேட்டார். பக்ஷதா என்ன, பக்ஷ லட்சணம் என்ன கேட்டார். சந்திக்த சாத்தியவான் பக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொன்னேன். நான் ஏதோ பெரிய விஷயம் சொல்லிட்ட மாதிரி, என்ன எவ்வளோ பெரிய விஷயம், அதில் உத்தமர் சுவாமி அதை கரைச்சி குடிச்ச வர்றேன். இதை கூட சுவாமி அனுகிரகம் பண்ணியாச்சு, அந்த அனுகிரகத்தை எப்பவுமே நினச்சிப்பேன். சமீபத்தில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், உத்தமர் சுவாமிக்கு ஏன் வந்து அபிநவ தேசிகன் அப்படின்னு திருநாமம் சொல்கிறாங்க. தேசிகனுக்கு அப்புறம் எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க, அவளுக்கெல்லாம் இல்லாத ஒரு திருநாமம் இவருக்கு வந்திருக்கு. இப்போ முன்னாடி அந்த மாதிரி இல்லையா யாரும், அப்படி இவருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறவா வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தத்தில் கேட்குறாளா, இல்லை சில சமயம் வந்து பொறாமையினால கேட்பாள், அந்த மாதிரிலாம் கூட உண்டு. அப்படிலாம் கேட்குறேன். ஆனால் அவள் கேட்டப்பறம் தான் அப்படியே யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு வந்து சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லாம் நமக்கு எதாவது கிடைக்கிறதுனா யூடியூப் சொந்த காரணம். ஏன்னு கேட்டால் வியாக்கியானம் சாதிச்சார் மாத்திரம் இல்லை, அதை பிரிண்ட் பண்ணும்போதே அழகாக பேராகிராஃப். ஒரு காலத்தில் பழைய புஸ்தகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அதுக்கு பேராகிராஃபே இருக்காது, எங்கே ஆரம்பம் எங்கே முடிவு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்துச்சு சுவாமி வந்து பாடவேதங்கள் உட்பட எல்லாத்தையும் காமிச்சு பேராவாக பிரித்து ஒன்றுக்கும் தலைப்பெல்லாம் எழுதி, அதுக்கு பூமிகையெல்லாம் எழுதி, இப்படி தான் தாத்பரிய சந்திரிகாவோ இல்லை சச்சரித்த ரக்ஷாவோ ஸ்ரீபாஞ்சத்த ரக்ஷாவோ உத்தம ஒரு சுவாமி பிரிண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அது கண்ணாமனான்னு போயிடும். இப்போது பல தேசிக கிரந்தங்கள், அது மாத்திரம் இல்லாமல் நியாய பரிசித்தி முதலான கிரந்தங்களில் பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் சாதிச்ச வேண்டிய உள்ள அர்த்தத்தை, அந்த சூக்ஷ்மத்தை சுவாமி சாதிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அபார மேதா விநாசம் இருந்தால் முடியும். ஏதோ பெரிய அவதாரம், பெரிய மேதா விநாசம். அப்புறம் தான் அது எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, இந்த கேள்வி ஏன் கேட்குறான்னா, உத்தம சுவாமி வெளியிலேருந்து பார்க்குறவா கேட்குறேன். அவருடைய கிரந்தங்களில் உள்ள புகுந்து பிரபந்த ரட்சை தான் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் உள்ளே புகுந்து பார்த்தான்னா அப்போ தான் அந்த வைபவங்கிறது நமக்கு புரியும். அந்த திருநாமத்தை அபிநவ தேசியன்னு சொன்னவார்கள், அவருடைய ஆச்சாரியம் தான் சொன்னார். அது பகவானுடைய மெய்மனம். ஏன்னா இங்கே ஆச்சரியமாக பொருந்தும். அடிக்கடி சொல்வேன், இனிமே ஒருத்தர் வரணும்னா அபிநவ உத்தம சுவாமி தான் அப்படின்னு. ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன், ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் அடியனுக்கு சின்ன வயசுலேருந்தே பரம அனுகிரகம் பண்ணியாச்சு. இந்த வித்தியார்த்தி சகல வித்தியைகளையும் அபியசித்து மேன்மேலும் அபிவிருத்தி அடைய வேணும் அப்படின்னு ரங்கநாத் பாதுகால ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுகிரகமே வந்து அப்படியே அந்த கோல்டு மெடல் வாங்கினேன் அங்கே ரங்கநாத் பாதுகா வித்யாலயம், அந்த முதல் கோல்டு மெடல் அங்கே. அப்போ ஆண்டவனுடைய அனுகிரகமாக இது வந்தது. இப்போ ஆண்டவனை அடிக்கடி சாதிச்சாகும், ஆனால் படிடா
அண்ணா அப்படின்னு சாதிச்சான். அண்ணா நாவல் பாக்கம் தான், அண்ணா நாவல் பாக்கம்டா, நாவல் பாக்கத்தான் அண்ணா படி அப்படின்னு தான் சாதிச்சாங்க. திருக்குழந்தை ஆண்டவனுடைய உபன்யாசத்துக்கு முன்னாடி போய் அடைய உட்காருவேன். உபன்யாசம் ருச்சி உண்டு. ஆண்டவர் உபன்யாசம்னா நிறைய ஏகப்பட்ட கும்பல் இருக்கும். மன்னர் அடியனுக்காக சில விஷயங்களை சாய்ச்சான், வேடிக்கையாக இருக்கும். அப்படின்னு ஓமிதி பிரம்மா, பிரம்ம ஓங்காரத்தில் இருக்குடா அப்படின்னு கேன சம்பந்தேன அப்படின்னு அடியனை பார்த்து தர்க்கம் பிடிச்சிட்டு இருக்கேன். அப்படி மொழிச்சேன். சொன்னூறு வித வாசகதா சம்பந்தேன்னு சொல்லு அப்படின்னா எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அப்போ சூக்ஷ்மமான சில விஷயங்கள்லாம் கூட திருக்குழந்தை ஆண்டவன் சாதிச்சாகும். அந்த நாச்சியார் திருவள்ளி உபன்யாசம், திருப்பாவை உபன்யாசம், இதெல்லாம் வந்து அடியான் கூட இருந்து நிறையா கேட்டிருக்கேன். NSR சுவாமி சாதிச்ச ஒரு விஷயம் ஞாபகம் அடிக்கடி. NSR சுவாமி இந்த மாதிரி ஒரு தம் திருக்குழந்தை ஆண்டவனுடைய உபன்யாசங்கள்லாம் கேட்டு வந்தபோது ஆண்டவன் சாய்ச்சாச்சு NSR சுவாமி பார்த்து, நீங்கள்லாம் நிறைய சாஸ்திரங்கள்லாம் அபியாசம் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள்லாம் ஏதோ இந்த லைனில் வந்துட்டோம், அதனால் பெரிய அளவில் சாஸ்திராபியாசங்கிறது முடியல அப்படின்னு சாதிச்சாச்சு. அப்போ NSR சுவாமி சாதிச்சார், நல்லா இருக்க ஆண்டவன் சாதிக்கிறது. இப்போ அடி எனக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டால், எல்லா சாஸ்திர புத்தத்தையும் மூட்டை கட்டி மேலே போட்டுட்டு இந்த மாதிரி பகவத் அனுபவத்தில் இறங்கணும் அப்படின்னு தோன்றது அப்படின்னு சுவாமி சாதிச்சாச்சு. திருக்குறளை ஆண்டவன் ரொம்ப ரசிச்சு, இருக்கட்டும் எல்லாமே பகவத் அனுபவம் தான் சுவாமி, அதை விட்டா எங்களுக்கு வேறு மனுஷர் கிடையாது, அதனால் அது இருக்கணும்னு சாதிச்சாச்சு அப்படின்னு. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில் பகவத் அனுபவம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் திவ்யபுரம் அனுபவம், சாஸ்திர அனுபவத்தோடு கூடிய ஒரு பகவத் அனுபவம் அப்படிங்கிறதும் ஆண்டவன் உபன்யாசத்தில் விசேஷம். நம்ம விசேஷமான அர்த்தங்கள், சீபாஷாதி அர்த்தங்கள் அது நம்ம உள்ள கலந்து, அதெல்லாம் உண்மையிலேயே வந்து நல்லா அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். அடியனுக்கும் அந்த பாக்கியம் அடி. ஒரே ஒரு அடிஷன், அதுலேயே பெருன லோகத்திலேயே பெரிய தர்க்கவாத்தியாரே என் காலேஜில் இருக்கோம், அந்த விஷயத்தையும் சாட்சி. திருக்குழந்தை ஆண்டவன் அந்த பாடசாலை அடிக்கடி ஏழியாகும். நாங்களாம் வித்தியார்த்திகளாக இருக்கச்சா பச்சலட்சுமிலாம் அடியான கேள்வியெல்லாம் கேட்டோம். அப்போ ஆண்டவன் சாய்ச்சாகும், இந்த பாடசாலையில் இந்த பாரத தேசத்திலேயே உன்னதமான அத்தியாபகர்களில் இங்கே அத்தியாபகர்களாக இருக்கா. மதுராந்தக சுவாமி இருக்கார், அந்த மாதிரி நாவப்பாக்கம் தேவனாச்சார் சுவாமி, கண்கொடுத்தவனிடம் சுவாமி வியாக்கரண வாத்தியார் சுவாமி, விரலச்சா ரொம்ப ரொம்ப மகா பண்டிதர்கள். அவெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன் மாமா, திஸ் இஸ் அப்படின்னு ரொம்ப பெரியவாள்லாம் வேணும் பாடசாலை வச்சிருக்கிற பசங்க படிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சில சமயம் கஷ்டப்பட்டாகும். நான் கூட அந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தியில் அத்தனை நோக்கோடு கூட திருக்குழந்தை ஆண்டவன் மகான்களையெல்லாம் அங்கே ஏழை பண்ணி வச்சு ஸ்ரீரங்கத்தில் பாரதாண்ட ஆச்சரியமாக நடத்தியாச்சு. அதுமாதிரி நம்ம காணிம்பாக்கம் தன்னிதராச்சார், தேவநாதாச்சாரியர், நாங்கள் எல்லாமே அந்த பாரதாண்ட படித்தவங்க தான். அவ்வாறு சங்கபுரம் நாராயணாச்சாரியர் மாதிரி நீங்கள் நிறைய பேர் அந்த மாசாரில் படித்தாலாம். திருக்குழந்தை ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் வந்து கொஞ்சம் சொல்லிக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு. ஸ்ரீமத் முக்கூர் ஐஷிங்கர், ஸ்ரீமத் முக்கூர் ஐஷிங்கருடைய காம்பீரியம் அப்படிங்கிறது சின்ன வயசில் ஒரு பக்கம் பார்த்தா பயமாக இருக்கும். ஐஷங்கர் எப்போ வேணால் என்ன வேணால் சாதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தான்னா சௌலபியம் அதுங்கிறது உண்டு. அடியன் சதஸில் தான் பெரிய அளவில் பார்த்துருக்கேன். எத்தனையோ விசேஷம் ஏண்டா இப்படி சொல்லண்டா. அடியனுடைய தோப்பனாருக்கும் முப்பது விஷயம் இருக்கும் வாதம் அடிக்கடி வந்துடும். அடியன் தோப்பனாருக்கு ஒரு சுபாவம் என்ன கேட்டால், அந்த அர்த்தத்தை யாராக இருந்தாலும் சொல்லுவேன் அவர். அதாவது இன்னொருத்தர் அப்படி சொல்கிறாலே நம்ம கொஞ்சம் தரஞ்சு போகணுங்கிறதுலாம் கிடையாது. அவருக்கு என்ன அர்த்தம் தோணித்தோ அதை உரத்த குரண்டா அவரும் சொல்லுவார். ஐஷங்கரும் சொல்லுவார், அது சொல்கிறத கேளு வேண்டாம் அப்படின்வார் ஐஷங்கர். ஐஷங்கர் வந்து தோப்பனார் வந்து ஏகோசத்தை பேச மாட்டார், சொல்கிறத கேளும். ஆனால் நான் சொல்கிறத கேளு வேண்டாம் நீர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். அக்னிஹோத்திரம் சுவாமி குமார் அப்படிங்கிறதுனால அவர் இப்படி தான் இல்லையா, அதை சொல்கிறத கேள்வி வேணாங்கிறது. அப்பாவும் விடலை. அப்படி ஒரு அரை மணி காலம் நடந்தது. எல்லாம் முடிஞ்ச உடனே ஐஷங்கரன் வச்சு ஒரு 5 ரூபாய் எடுத்து அப்பாவுக்கு கொடுத்தார். என்ன இது எல்லாரும் கேட்டா சதஸில் இது எதுக்கு அப்படின்னு கேட்டார். ரொம்ப கத்திருக்கேன், கொஞ்சம் நெய் வாங்கி சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதுதான் ஐஷங்கர். ஏன்னா சாதாரணமானவாளாக இருந்தால் என்ன கேட்டால், நான் ஒன்று சொல்கிறேன் நீ எதிர்க்க சொல்கிறியா, ஒரு ஸ்தானத்தில் இருக்கோம் இல்லையா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நீ என்ன இதுக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் சாதாரண. ஆனால் ஐஷங்கர் வந்து விஷயம்தான் முக்கியம். அது மாதிரி இதெல்லாம் ஒன்று கிடையாது. விஷயத்தை ரசமாக சாய்ச்சா அவங்கிறத இன்னொரு சமயம் என்னாச்சு, அப்பா இதே மாதிரி வாதம் பண்ணிட்டு இருக்க வேற ஒருத்தர் வந்து ஐஷங்கர் பக்கம் சொல்ல, நான் அந்த சுவாமியுடைய திருநாமத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டேன்னா இப்படி ஆயிட்டு இருக்கு. ஐஷங்கர் பக்கம் தான் அவர் சொல்லிட்டார், அப்பா இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன்.
அப்போ ஐஷங்கர் அவரை பார்த்துருந்தா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை விட அவர் பண்டிதரா இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பண்டிதர் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த சுவாமி சவுள பேத்துறான்னு சொன்னார், கை கூப்பிண்டு அதில் சந்தேகமே இல்லை, அடியே காட்டினா அவன் தான் பண்டிதர். அப்போ அவர் சொல்கிறத ஒத்துன்னு போயிட அடியேன் அப்படின்ட்டார். அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன சொல்லவுமா தீர்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதெல்லாம் ஐஷங்கருடைய பாணிங்கிறது ஒரு சமயம் பார்த்தான்னா கம்பீரமாக இருந்தால் கூட, இன்னொரு சமயம் அந்த அர்த்தத்தை ஸ்தாபிப்பதற்காக எல்லாரோடையும் சகஜமாக இருக்க. மதுராந்தகன் சுவாமியோடு கூட ஒரு சமயம் மதுராந்தகன் சுவாமி கூட சதஸுக்கு சாயங்காலம் வர முடியல, மாலூர் சதஸ் சாயங்காலம் வர முடியல, சாயங்காலம் போகல. 5:30 மணிக்கு சதஸ் முடிஞ்ச உடனே ஐஷங்கர் கார் எடுத்துட்டு ஐஷங்கர் மதுராந்தகன் சுவாமி தீர்மானிக்கிறது, ஏன் சதஸுக்கு வரல அப்படின்னு. இதுதான் ஒரு இங்கே வரலைன்னா சதஸ் இல்லைன்னு அவர். இப்போ சுவாமி என்ன சொன்னார், அப்போ ஐஷங்கர் சாய்ச்ச வார்த்தை, மதுராந்தகன் சுவாமி வரலன்னா மாலூர் சதஸ் பாதியில் நிற்கிறதுக்கு போகக்கூடாது, பத்திரிகைமா அசோபியால் போகணும் அப்படின்னு. அபசாரமே படக்கூடாதுன்ட்டு மதுராந்தகன் சுவாமி, இந்த அபசாரமெல்லாம் இருக்கக்கூடாது. இது சொல்கிற ஐஷங்கருடைய கிரேட்னஸ் அப்படிங்கிறது பல விதத்தில் இருக்குது. அதில் ஒரு பெருமையும் அதோட கலந்த அனுகிரகம் எல்லாம் கலந்தது. அது அர்த்தங்கள்லாம் அநேக அர்த்தங்கள். பரவாக்கோட்டை ஆண்டவன், பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பரம அனுகிரக பாத்திரம் அடியல். கூடவே இருந்து நீ எப்போ போய் என்னென்ன வாசிக்கிற, எது வரைக்கும் ஆகியிருக்கு, இனிமேல் என்ன எல்லாத்தையும் கேட்டாகும். தேசிக திவ்ய சகசனம் திருக்குழந்தை தேசிகன் ரசித்தது, அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு அடியன்கிட்ட நினைச்சேன். அடியனுக்கு அவ்வளோ சக்தி கிடையாதப்போ, நிறைய விஷயங்கள் இருக்குது, தேசிய கிரந்தங்கள் மொத்தத்தையும் பார்த்தா தான் வியாக்கியானம் பண்ண முடியும். அப்போ ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்ச இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா ஒன்று உங்களுடைய தாப்பனார் பண்ணணும், இல்லை என்எஸ்ஆர் சுவாமி பண்ணணும். இவா 2 பேர் தவிர வேறு யாரும் பண்ண முடியும். அதை உங்ககிட்ட எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நீ அந்த கிரந்தங்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். இந்த சாக்கில் நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் தோப்பனார்கிட்ட நீ வாசித்து காமிச்சு அதை சரியாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சாதிச்சாச்சு. அது 100க்கு 100 சத்தியம். ஏன்னா அப்படியே தோப்பனார் கூட அடிக்கடி ஒரு விஷயம் சாதிப்பார், வாசுதேவனுக்கு ஞான விகாசம் வந்ததுக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் தான் பிரதானமான காரணம் அடிக்கடி சாதிப்பார் அப்படின்னு. ஏன்னா அதனால தான் பல கிரந்தங்கள்லாம் தத்துவமுத்த அகலமங்கள்லாம் பூர்த்தியாக பார்த்தேன், அப்பா கிட்டேயே சேவித்தேன். அந்த மாதிரி ரக்ஷா கிரந்தங்கள் நாங்கள்லாம் பார்த்தது அதுக்காக தான். அப்போது புஸ்தகங்கள்லாம் பார்க்க வேண்டி வந்தது இதுக்காக தான். அப்போ ஆண்டவனுடைய பரம அனுகிரகம். அதில் ஒரு நல்ல சம்பவம் என்ன கேட்டால், தேசிய திவ்ய சாஸ்திரமாக வியாக்கியானத்தில் அதுக்கு எழுதிட்டு இருக்கும்போது நடுவில் 2 திருநாமத்துக்கு அர்த்தம் புரியல. 2 திருநாமத்துக்கு அர்த்தம் புரியல, நடுவில் இருக்குது. அது தவிர பாக்கி எல்லாம் எழுதிட்டேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவன்கிட்டே போய் கேட்டேன். ஆண்டவன் சச்சது, சரி யாரையா பெரியவாள்கிட்ட கேளு, தெரிஞ்சால் எழுது, அப்படி தெரியலன்னா இதுக்கு அர்த்தம் தெரியலன்னு எழுதுறது தப்பு கிடையாது. தெரியாத விஷயத்தை தெரியறதுன்னு எழுதுறது ரொம்ப நல்லது. யாராவது தெரிஞ்சால் அடுத்த பதிப்பில் சேர்த்துக்கொள்கிறேன், அடியனுக்கு அர்த்தம் புரியவில்லை. இதுதான் ஆண்டவன். இது தெரியலன்னு எழுதினேன், தெரிஞ்ச மாதிரி காப்பிடிக்க கூடாது, தப்பு இல்லையா? அடியை என்ன பண்ணால் உடனே கடுதா செய்கிறேன், மகான்களுக்கெல்லாம் கடுதா செய்கிறேன். அன்றைக்கி இருந்தவர் என்எஸ்ஆர் சுவாமி, சிவசங்கச்சார் சுவாமி, ஆபாகம் பற்றி சுவாமி, அப்பா அவரோட கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு. அவர்கள்லாம் பதில் போட முடியாது, லெட்டர் எழுதி பதில் போடுறதுலாம் அவளுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, அர்த்தாத்தா நாவல்பாக்கம் ஸ்ரீ என்எஸ்ஆர் சுவாமி கிட்டே ஒரு கடிதாஸ் உண்டு. அந்த கடிதாஸில் உனக்கு வேதோக்த ஆசீர்வாதம், நீ கேட்ட கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியலை அப்படின்னு கடிதாஸ் உண்டு. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப பேச்சு விட்டேன், அபசாரம் ஆகிடுது. அது தெரியலன்னு சொல்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறது விசாம. சரி அப்போ ஆண்டவன் சாய் சமயம் பண்ணலாம்னு வச்சு இப்போ எல்லாம் ஆகிடுது. அன்றைக்கி ராத்திரி படுத்துட்டு புஸ்தெல்லாம் முடிச்சாச்சு. ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது ராத்திரி 1 மணி இருக்கும், கண்ணு முடிச்சு. அப்போ பார்த்தேன், என்ன இந்த வேலையில் கண்ணு முழிக்காது, தூக்கமே வரலை. கண்ணு முடிச்சா உடனே தேசியன்னு சொல்லியிருக்கேன், மறுபடியும் தேசியம் கேட்டாங்க. ராத்திரி கண்ணு முடிச்சா என்ன பண்ணணும் தேசியன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பண்ணணும் கேட்டால், ராத்திரி கண்ணு முடிச்சா ஒரு 10 நிமிஷம் ஏதாவது சோத்திரமோ ஏதாவது சொன்னால தூக்கம் வந்துடும். புஸ்தகம் எடுத்துருந்தா தூக்கம் உடனே தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறது எதாவது விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது சொல்ல எல்லாமே தேசியன்னு சொன்னது தான். அப்போ பார்த்தா 1/2 மணி ஆச்சு, ஒன்றும் தூக்கம் வரலை. சரி நம்ம இப்போ எழுதலாம், ஏதாவது பாக்கி இருக்குது, ஏதாவது ப்ரூஃப் எல்லாம் பார்த்து எழுதலாம்னு சொல்லிட்டு இந்த எழுதின இடத்துக்கு உட்காரும்போது அப்போ திடீர்னு ஒரு ஐடியா. இது சின்னாண்டவன் சாதிச்ச ஆன்மீக வியாக்கியானம் ஒன்று, அதை பார்க்கவே இல்லை, அதை பார்க்கணும், நம்ம அதில் இந்த விஷயங்கள் இருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிது. உடனே மாடியில் போய் அந்த புஸ்தகத்தை எடுத்து அதை பார்த்தோன்னா எந்த திருநாமத்துக்கு நான் அர்த்தம் தெரியலன்னு சொல்லணும், அந்த திருநாமத்தை எழுதி அர்த்தம் எழுதி தருவார்கள்.
ஷடகோபாதி நைவேத்திய சார்த்த பிராணாக்னிஹோத்திரான்னு திருநாமம். முமுட்சு சூக்தம் 2-3 திருநாமம் வரும். திருநாமத்தை எழுதி அவர் அர்த்தம் எழுதியிருக்கார். அதுக்கு பார்த்தா ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் 2 மணி காலம் அடியே உட்காண்டேன். கொஞ்சம் இதெல்லாம் வச்சு, ஏன்னா எப்படி ஒரு திருநாமத்தை எழுதுறதுக்கு 1 மணி காலம் ஆகும் கிட்டத்தட்ட. உட்காந்து அதை எப்படி எழுதணும், முதல்ல ஒரு தடவை எழுதுவோம், தூக்கி போட்டு அப்புறம் இன்னொன்று எழுதுவோம், இப்படிதான் நடக்கும். அந்த மாதிரிலாம் அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் தோப்பனார்கிட்ட இதை விஞ்ஞாபனம் பண்ணேன் இந்த மாதிரி. அப்போ தோப்பனார் அப்போ சாதிச்ச விஷயம் பார்த்தியாடா, இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு. என்னன்னு கேட்டால், இதை நீ எழுதுன, இது ஒன்றை கொண்டு பெரியவாள் எழுதி வைக்க, அதுதான் சிவன் ஆண்டவன் அனுகிரகம். அந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகம் இது. அவள் வந்து ஒன்றை கொண்டு நடத்துகிறேன். அதை அடியேன்னு ஸ்லோகமாக அதில் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகம். இன்னொரு விஷயம் கூட சாதிச்சார். மதுராந்தகன் சுவாமி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், இந்த தேசிய சாஸ்திரத்தை வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு அவர் திருவுள்ளம் பாரிச்சுட்டு இருந்தார். ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லியிருக்கார். அவருடைய அனுகிரகமும் காரணம்னு வச்சுக்கோ அப்படின்னு. அதனால் மகான்களுடைய அனுகிரகம் தான். பரவாக்கோட்டை சுவாமி ஆண்டவனுடைய அனுகிரகம் ரொம்ப நெருக்கமாக பல விஷயங்கள் கூட ஸ்ரீமத் ஆண்டவன் சாய்ச்சியாக இருக்குது. அடியருக்கு பல விருதங்கள்லாம் கொடுத்தா இருக்குது. அந்த விருதங்கள்லாம் உனக்கு கொடுக்குறது நீ இன்னும் மேலும் மேலும் அபிவிருத்திக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சாய்ச்சியாக இருக்குது. அந்த பரம அனுகிரகம் என்றைக்குமே மறக்க முடியாது. பரவாக்கோட்டை ஆண்டவன் கேட்டால் அடியை ரசித்த பல விஷயங்கள் உண்டு. எல்லாருக்குமே தெரியும் பரம சாத்விகரான மகா ஆச்சாரியன் அப்படிங்கிறது தெரியும். அடியனை ரொம்ப ரசித்ததா ஒன்று சொல்லணும்னா, அந்த பவுண்டிபுரம் ஆசிரமத்தில் கொசு நிறையா உண்டு. கொஞ்சம் பிடிங்கி எடுத்துரும். கொசு அடிக்காமலாம் இருக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவன் ஒரு கொசு கூட அடிக்க மாட்டான். இப்படி விசிறிட்டு இப்படி அந்த காலத்தில் ஃபேனும் கிடையாது. ஃபேன் இல்லாத காலத்தில் இப்படி ஒன்று துணியால் விசிறிண்டோ இல்லை விசிறியால் விசிறிண்டோ சாஸ்திரம் சொல்லிட்டு எந்த கொசுவும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் எழுந்துட்டு. அந்த மாதிரி ரீதிக்கு தான் இது வந்து கொசு அடிக்கிறது சாதாரண விஷயம். ஆனால் இந்த மாதிரி தான் மனுஷர்கள் யாருலையும் மனசு புண்படக்கூடாது. அதாவது என்ன கேட்டால், சைக்காலஜியில் ஒரு விஷயம் சொல்கிறான், அதையும் சொல்லிடுறேன். இப்போ கொசு அடிக்கிறதுல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால், மறுபடியும் வேறு ஒரு கொசு வந்து கிடைக்கும். நாம் ஒரு கொசுவை அடித்தபடினாலே கொசுவை ஒழிக்க முடியுமா? இல்லை 10 கொசுவை அடித்தபடினாலே கொசுவை ஒழிக்க முடியாது. அப்படி வச்ச கொசு அடிக்கிறது இருக்காங்க கேட்டால், சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்க கேட்டால், நம்மை கடித்த கொசுவை நம்ம அடிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு மனசு திருப்தி. ஒழிஞ்சையா, என்னை கடிச்சு இல்லையோ ஒழிஞ்சையா, அந்த திருப்திக்காக தான் மனுஷன் அடிக்கிறான். வேறு கொசு ஒழிக்க முடியாது. ஆக இந்த கொசு அடிக்கிற எஃபெக்ட் இருக்கோ இல்லையோ, இதுதான் மனுஷனுடைய மனசில் வரும். இது எல்லாம் ஒன்று ஸ்ரீமத் ஆண்டவன் எப்படி கொசு அடிக்க மாட்டார்ங்கிறதோ அந்த மாதிரி யார் மனசையும் புண்படுத்த வைக்க மாட்டார் ஸ்ரீமத் ஆண்டவன் அப்படின்னு எழுந்திருந்து இருந்தால் அது நமக்கு பாடம் கிடையாது. அடுத்தது வலையப்பேட்டை சுவாமி. வலைப்பேட்டை சுவாமி சித்தியான்னு சொல்லுவோம். அப்படியே உங்களுக்கு சித்தியா ஒரு வாகனங்கிறபடினால சுவாமி கிட்ட பதபாட்டம் அடி எனக்கு ஆச்சு. தசோபனிஷத் சந்தை சுவாமி கிட்ட தான் ஆச்சு. அது தவிர நிறைய விஷயம், ஏகப்பட்ட விஷயம், போச்சியும் வறட்சியும் தர்மசாஸ்திர விஷயங்களாகட்டும், இன்னும் வேறு ஏதாவது சம்பிரதாய விஷயங்கள், நிறைய சம்பிரதாய விஷயங்கள் எல்லாமே நிறையா. இதெல்லாம் வந்து வலைப்பேட்டை சுவாமி தான் அடியனுக்கு சாட்சியர். அடியன்கிட்ட பரம அனுகிரகத்தோடு கூட இருந்தவர். ஒரு தரம் திருவனந்தபுரத்தில் அடியன் இருக்கும்போது அது பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அப்போது திருமணம்லாம் இட்டு இருந்தார். நீங்கள் திரும்ப இட்டு இருக்கீங்களே, எங்கேருந்து வந்திருக்கோங்க கேட்டேன். விஜயவாடாலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அரைக்குறையாக தமிழ் பேசியிருந்தேன். நீங்கள் எந்த ஊர்னா, நான் சொந்த ஊர் நாவல் பார்க்க முடியுமா? நாவல் பார்க்க ராமாச்சார் சுவாமி தெரியுமா அப்படின்னு. தெரியுமே, எனக்கு தெரியும், எனக்கு உறவு தான், எது கேட்கறது அப்படின்னு. அவர் அன்னைக்கு ஒரு வேதம் சொன்னார், அது இன்றைக்கும் என் காதில் இருக்கு சுவாமி அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அந்த ஜிஎம் மடத்தில் திகண்டி ஜிஎம் மடத்தில் போய் அவார்டு வாங்கிச்ச வேதம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு. கணின்னு ஒரு வேதம் சொல்லியிருக்காரு. அது இன்றைக்கும் என் காதல் விழிச்சுருக்கு சுவாமி அப்படின்னு. அதுதான் வலைப்பேட்டை சுவாமியுடைய ஒரு பிரபாவம். அவர் வேதம் சொன்னார்னா அது எம்பெருமான் திருவள்ளுவருக்கும் மாத்திரம் இல்லை, எல்லாரும் அதை கேட்கறதுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஒரு பிரபாவம் ஒன்று இருக்குது. பாராயணத்தில் அவரோட கூட பாராயணம் பண்ணதே அடியனுக்கு பரம பாக்கியம். நாவல் பாக்கத்தில் சில சமயம் அவர் ஒரு கட்சியும் அடியன் எதிர் கட்சியும் தான் சொல்லுவேன். எப்போவுமே அப்படி தான் வரும், 2 கட்சியாக தான் சொல்லுவோம். அப்போ எங்கெங்கே எப்படி திருத்தணுமோ அப்படி திருத்தி, எப்போ உறக்க சொல்லணும், தாழ்த்தி சொல்லணும், அது அடியனுக்கு இன்னைக்கும் மறக்க முடியாது. இன்றைக்கும் மறக்க முடியாது. அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், சித்தியாவோட பாராயணம் பண்ணது அது போயிடுதுன்னு சொல்லுவேன். இப்போ கிட்டத்தட்ட இருக்குது, குமாரர்கள்லாம் இருக்கா, நடந்துட்டு இருக்கா. இருந்தால் கூட அது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். அடியனுக்கு பல விஷயங்களை எல்லாம் சித்தா அழைச்சி கொடுத்தா மாற்றவில்லை. எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. வேஷ்டி எப்படி உடுத்திக்கணும்,
திருமணம் எப்படி எடுத்துக்கணும், படிச்சுட்டு எடுத்துக்கணும் அப்படின்லாம் கூட அடியன் வந்து சுவாமியை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் கற்றுண்டு அடியன் என்னைக்கும் மறக்காமல் ஸ்மரிச்சு எனக்கு இந்த திருவாராதனை கற்றுக்கிட்டு சுவாமி தான். அதனால் திருவாராதனத்தில் அடிக்கடி ஸ்மரிக்கிறது. அடுத்தது என்எஸ்ஆர் சுவாமி. என்எஸ்ஆர் சுவாமிகள் சகல கல்யாண குணநிதி, அபரிமித கல்யாண குணசாகரெல்லாம் சொல்கிறாங்க இல்லையோ, அந்த மாதிரி அபரிமித கல்யாண குணசாகர் என்எஸ்ஆர் சுவாமியுடைய ஞானத்தை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு யோகியதை எல்லாம் கிடையாது. பின்ன என்ன கேட்டால் கல்யாண குணங்கள்லாம் வந்து அடியன் சுவாமிகிட்டே சொன்னேன், ஞானம் வரட்டா போகிறது இந்த குணத்துலையாவது கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னுவேன். அப்படின்னு சுவாமிகிட்ட அடியன் கத்துன்ற ஒரு பெரிய குணம் என்ன கேட்டான்னா, அவரை சேவிக்கிறவா யாராவது சேவிச்சான்னா அவாக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதை சொல்லுவார். தங்கிட்ட இல்லாதது நான் கவனிக்கணும். திவ்ய பிரபந்த சேவை காலம் நடந்திருந்தது ஆற்றுல, எங்கள் ஆற்றுல சுவாமி எழுந்தார். சுவாமி 2 மணி காலம் கூட இருந்து திவ்ய பிரபந்தம் மொத்தத்தையும் கேட்டுருந்தார், ஆச்சரியமாக கேட்டுருந்தார். அது முடிஞ்ச உடனே அந்த சேவா காலம் பண்ணவர்கள்லாம் சுவாமியை சேவிச்சார். ஆனால் ஆச்சாரியன் சேவிக்கணும் சேவிச்சார். அப்போது சுவாமி சாதிச்சார், ஏன்பா நீங்களாம் ஆச்சரியமாக சேவிக்கிறப்போ கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் தான் இதில் பரிச்சயம் ஒன்றும் பண்ணாத போயிட்டேன். இதுதான் என்ன சார் சுவாமிங்கிறது. இது மாத்திரம் இல்லை, அப்படியே பல தடவை பார்த்துருக்கேன். இங்கே மாத்திரம் உபன்யாசம் திருவேந்திபுரத்தில் ஒரு தடவை அப்படியே வந்து தேசிய திருமாளிகையில் ஒரு உபன்யாசம் பண்ணிக்கும்போது சுவாமி எழுந்தார். எனக்கெல்லாம் கொஞ்சம் பயம், ஏன்னா உபன்யாசம்னு ஏதோ ரீதியில் உள்ள பண்ணலாம் சொல்லுவோம், சாஸ்திரியமாக சுவாமி மாதிரி விசேஷ அர்த்தங்கள், அது மாத்திரம் இல்லாமல் எங்கேயாவது தப்பு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாம் இருக்குது. இப்போ முடிச்ச உடனே சுவாமி சாதிச்சார், ஏன்பா இந்த உபன்யாசத்தில் நீ எப்படியோ பரிச்சயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்க, எனக்கெல்லாம் அது வரமாட்டேங்கிறது. லேக்கனம் கூட ஒரு தடவை லேக்கனம் கூட சாதிச்சார். ஒரு தடவை மாதிரி நீ நன்னா ரங்கநாத பாதுகால எழுதிட்டு இருக்கே, ரொம்ப நன்னா இருக்குப்பா அது அப்படின்னு சாதிச்சார். அடையே அப்பவே சுவாமிகிட்ட கேட்டேன், எனக்கு வாய் தொடுக்க உண்டு, சுவாமி நமக்கு பந்துவும் இன்னும் சுவாமிகிட்ட வாசிச்சிருக்காங்க, தர்க்க பாடங்கள்லாம் வாசிச்சிருக்கேன். அப்போ வந்து நீ எழுதி ரங்கநாத பாதுகால் நன்னா இருக்குவான்னு சாதிச்சேன். நீர் எதுக்கு அதை படிக்கிறீர்னா, நான் தேவர் எதுக்கு அதெல்லாம் படிக்கிறது, நான் தேவருக்காக எழுதலையே அப்படின்னு. இல்லைப்பா என் பையனுக்காக நான் படிக்கிறேன், அவன்கிட்ட காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது நேர்மை அப்படிங்கிறது 100% இருந்தது சுவாமிகிட்ட. இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய குறைவுகள்லாம் இருக்கும். சதுசாஸ்திர பண்டிதர், மகா குணநிதி, அவருக்கு தெரியாது கிடையாது, மகா சாத்விகர். ஆனால் அவகிட்ட ஒன்று இருக்குது, அதை தங்கிட்ட குறையாக வச்சுட்டு அவளுக்கு அந்த நிறை இருக்கிறது அப்படிங்கிறத அதை நேராக அவகிட்ட வியக்தமாக சொல்லி பாராட்டக்கூடிய ஒரு நற்குணம் அப்படிங்கிறது. சுவாமி என்கிட்ட நிறையா சொல்லலாம், நீ ஏன்டா தர்க்கத்தில் இன்னும் நிறைய படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குடா, இல்லை சொல்லலாம். அப்படியே இன்னும் நீ வந்து ஏன் அத்வைத கிரந்தங்கள் படிக்கலன்னு கேட்டார். அப்படியே புரியுமா கேட்டார். புரியாமல் எப்படி போகும், நியாயம் படித்தா அவ்வளோ புரிய முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் பரிச்சயம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சில தான் சாதிக்கிறேன். இல்லை அப்போ வந்து இந்த மாதிரி அவகிட்ட இருக்கிற குணங்களை ஹைலைட் பண்ணி சுவாமி வந்து சாதிக்கிறது ஒரு உத்தமமான குணம். நம்மளாம் கற்றுக்கணும், இதெல்லாம் உண்மையில் பார்த்தானா இதெல்லாம் கற்றுக்கணும் நம்ம. ஏன்னா நான் பெரியவோம் அல்லோம், நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உலரென்று நாடுவோமே தேசியம் சுற்று. சர்வதந்திர சுதந்திரர், கவிதார்க்கிக சிம்மம், வேதாந்த ஆச்சாரியன், ரங்கநாத ரங்கேஸ்வரி தத்த விருதங்களை உடையவர். அவர் சாதித்த விஷயம் நான் பெரியவோம் அல்லோம், நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உலர் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ரீதியில் சுவாமி என்எஸ்ஆர் சுவாமி இருந்திருக்கிறார். அப்போது இதை கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சுவாமி வந்து பக்ஷதா கிரந்தம் முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். சுவாமிகிட்ட சவிபிச்சார கிரந்தம் வாசித்தேன் தர்க்கத்தில். பக்ஷதா கிரந்தம் அடியனும் உழப்பக்கம் வீரவாச்சாரியாரெல்லாம் வாசித்தேன். சுவாமிக்கு திரும்பின்னு முடியல. அப்போ சுவாமி சாதிச்சார், எனக்கு பாடம் சொல்ல முடியல, வியாக்கியானம் எழுதியிருக்கேன், அதை பார்த்தா புரியும் உனக்குன்னு. அப்போ தான் அடியே ஒரு விஷயம் கவனிக்கிறேன், நேர பாடம் சொல்கிறத காட்டிலும் வியாக்கியானம் நல்லா இருக்கு. நேர பாடம் சொன்னால் எந்த அளவு புரியுமோ அதை அளவும் நல்லா புரியுது வியாக்கியானம். இப்படி ஒரு வியாக்கியானங்களை யாருமே எழுத முடியாது. நியாய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் மொத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப லலிதமாக வியாக்கியானம் பண்ணி நியாயத்தை ஊதி தள்ளுபடி பண்ணிடுவோம். இன்றைக்கி நிறைய பேர் சுவாமியுடைய வியாக்கியானம் வச்சுட்டு தான் பாடம் சொல்லிட்டு இருக்கா. ஸ்மார்த்தாலாம் நேரையே சொல்கிறாரு, நல்லாவே ஒத்துக்கிறேன். சுவாமியுடைய கிரந்தம் வச்சுட்டு தான் நாங்கள் பாடம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் ஒத்துட்டுருக்கா. நியாய சாஸ்திரத்தை சுலபமாக ஆக்கக்கூடிய ஒரு வைபவம் அவருக்கு இருந்தது. அதை காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியர் பெரியவர் இருந்தார், அவரையும் சொன்னாராம். சுவாமி என்எஸ்ஆர் சுவாமி தர்க்க கிரந்தம் மொத்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் இருக்கணும், நான் அதை பார்த்துட்டு போகணும் அப்படின்னாரு. ஏன்னா
பிற்காலத்துக்கு இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு இது பெரிய உபகாரம் இது. அதனால தான் உத்தம சுவாமி நியாய குசுமாஞ்சலிக்கு பண்ண வியாக்கியானம். அந்த வியாக்கியானம் இல்லாட்டா குசுமாஞ்சலி யாரும் தொடவே முடியாது. இது மாதிரி மகான்கள் பண்ண அனுகிரகத்தெல்லாம் ஸ்மரிக்க வைக்கிறேன். இத்தனை நாள் வாழ்ந்த மகான்களுடைய வைபவத்தை கேட்டோம். இப்போ சமீப காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்கள்னு எழுந்தருளி இருக்கிற ஒரு சிலரை பத்தி கேள்வி கேட்கிறேன். பிரதமமா அஸ்மதாச்சாரியன் நாவல்பாக்கம் யஜ்ஞவராக தாதையார் மகாதேசிகன். அடியனுடைய தமையனார், அவர்கிட்ட அடியனுக்கு வந்து நாச்சியார் திருமொழி ஆச்சு. மந்திர பிரஷ்னம், வேதத்தில் மந்திர பிரஷ்னங்கிற பாகம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் வேற எங்கேயோ எழுந்தால் நான் எங்கேயோ இருந்தேன். ரொம்ப இது கிடையாது. நிறையா ஸ்லோகங்கள்லாம் பண்ணி மாத்திரம் அப்பப்போ காண்பிப்பேன். சிலதுக்கெல்லாம் அர்த்தம் அவர் தான் சொல்லணும், நமக்கு புரியாது. ஏன்னா பிரதிபா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் விருதம் அப்படி அவங்களே சமர்ப்பிக்கும்படி இருந்தது. அவர் மனசில் என்னவோ தோணும். சுபாஷித நீவிக்கு வந்து சுவாமி தேசிகன் கிரந்தம் சுபாஷித நீவி, அதில் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே நிறைய அர்த்தம் உண்டு. பல அர்த்தங்கள் வியாக்கியானத்தில், ஏன்னா தேசிகன் சாதிச்சுட்டு போயிட்டார். வியாக்கியானம் பண்ணுறா பாடு தானே. தேசியன் அளவு ஞானம் இருந்தால் தான் வியாக்கியானம் பண்ண முடியும் சுபாஷித நீவி எல்லாம். சுபாஷித நீவிக்கு பட்டப்பா சுவாமி வந்து அப்படி ஆச்சரியமாக வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சார். உத்தமூர் சுவாமி வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சார். பாடியனுடைய தமையனார் என்ன பண்ணார், இந்த வியாக்கியானத்தில் இல்லாத அர்த்தங்கள் 2-3 சாதிக்கிறார். அதுதான் இவருடைய ஒரு பிரதிபா அப்படிங்கிறது. இது வந்து அடியனுடைய தகப்பனார் சாதிப்பார். அது தாத்தாவுடைய வைபவம் அப்படியே இவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அப்படியே ஒரு சந்தேகம் அப்பாட்ட கேட்பேன், ஏன்னா அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சில சமயம். அவன்கிட்ட கேட்டால் தமிழ்கிட்ட கேளுன்னு அர்த்தம், தமிழ்கிட்ட கேளு அப்படின்னு அவன் தான் சொல்லுவான் இதெல்லாம். அப்படி சர்வார்த்த சித்தியில் முதல் ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் சித்தியில் ஒரு அர்த்தம், அது அவர் தான் சாதிச்சார். டே சொல்லுடான்னு நிரப்பா, சொல்லுடா இன்னும் சொல்லுவார், சொல்லு அப்படின்னுவார். இந்த மாதிரி அந்த மாதிரி பிரதிபா வைபவம் அடியன் பல திவ்ய பிரபந்தத்தில் மாதிரி பக்தாமிர்தம் முதலான இடங்களில் இங்கெல்லாம் வந்து அவருடைய ஒரு பிரதிபா சக்தியினாலே பல அர்த்தங்கள் எல்லாம் சாதிப்பார். அதே மாதிரி என்எஸ்ஆர் சுவாமியை பற்றி எங்கள் சமீபத்தில் ஸ்ரீமத் ஆண்டவனோட பேசிட்டு இருந்தேன். இப்போது எழுதியிருக்கிற ஆண்டவன். அப்போது என்எஸ்ஆர் சுவாமி பரம சாத்விகராக எழுதியிருந்தார், அது பிரசித்தம். அந்த மாதிரி பரம சாத்விகராக உங்கள் அத்தில் இந்த தமையனார் எழுதியிருக்கார். நீங்களாம் இருக்கோன்னு ஆண்டவன் சொன்னேன். அப்போ தான் அப்போயே அடியன் சொன்னேன், அடியன் இல்லை, அடியன் கிட்ட பல தோஷம் உண்டு, ஆனால் தமையனார் எழுதியிருக்கேன், அது சத்தியம். அது ஏன்னா பரம சாத்விகர் யார்கிட்டையும் எந்த அபச்சாரமும் பண்ண மாட்டார். அவர் அபச்சாரம் பண்ணுறதுன்னா அடியனும் பிரயத்தனப்பட்டு யாருக்கிட்டையும் அபச்சாரம் படாமல் இருக்கணும், நடக்க மாட்டேங்கிறது. விஷயம் என்னன்னு கேட்டான்னா, நம்ம வெளியில் அபச்சாரம் பண்ணுறது கேட்டோம், உள்ளுக்குள்ளே நாம் அவளை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது. இப்போ இவெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டான்னா, அவளை மேலே வைக்கிறான், தன்னை தாழ்த்தி மனசுக்குள்ளே தன்னை தாழ்த்தி வைத்து அவளை மேலே வைக்கிறான். அப்போ அடியன் தமிழ்நாடுக்கு ஒரு அபாரமான ஒரு சாகித்யம், அபாரமான ஒரு கவிதா சாமர்த்தியம், ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக சாதிப்பேன். சின்ன வயசில் ஒரு ஸ்லோகம் பண்ணி அமைச்சேன், ஏகதா எது விருத்தியதே ஜனைகி மூகதா கிமித் ஆசிரிதா புதைகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது இப்போ எல்லோரும் சண்டை போட்டுருந்த சமயம் தேசத்தில் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்லோகம் வந்து ஸ்லோகத்தில் ஒரு பாகம் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏகதா இது ஏகதாவை யாராவது ஏகதாவை விரோதம் பண்ணால் மூக்கதை ஏன் பேசாமல் இருக்க போகணும், மூக்கதா கிமித் ஆசிரிதா. அது மாதிரி ரொம்ப ரசமாகவும் நிறையா அர்த்தங்கள் நிறைந்ததாகவும் வாக்கு சாத்துரியம் இங்கே இருக்கிறதாகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வைபவம் அவருக்கு உண்டு. அதே சமயம் வந்து அந்த மற்றவரை பாராட்டுதல், போற்றுதல் அப்படிங்கிற வைபவம், இதெல்லாம் குண ரீதியிலையும் கற்றுக்கணும், ஞான ரீதியிலையும் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கணும் என்பதாக எழுந்தொள்ளியிருக்கார். அடுத்தது வில்லூர் கருணாகராச்சாரிய சுவாமி. வில்லூர் கருணாகராச்சாரியார் சுவாமி அடியனுடைய ரோல் மாடல். சின்ன வயசுலேருந்தே இப்படிலாம் இருக்கணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், அவரை காட்டி கொடுத்தவர் யாருன்னா உத்தமர் வாசுதேவாச்சாரியார். சில விஷயங்கள்லாம் சில பேர் இல்லாமல், ஏன்னா நிறைய பேர் இருக்கா. மேல்பாக்கம் சுவாமி கிட்ட தான் அடியன் வந்து வியாக்கரணம் வாசிச்சு. மேல்பாக்கம் சுவாமி கிட்ட ரொம்ப பாடம் நம்பனா இருக்கும், பங்க்சுவாலிட்டிலாம் உண்டு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கும். தர்மசாஸ்திரம் மாத்திரம் இல்லாமல் ஒரு நேர்மை அதெல்லாம் உண்டு, ஒரு பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது உண்டு, ரொம்ப வந்து சௌலபியம் எல்லாம் உண்டு. உத்தமர் வாசுதேவாச்சாரிய சுவாமி தான் என்ன பண்ணார், நீ இப்படி இருக்கக்கூடாது, ஒரு ரோல் மாடல் வச்சுக்கணும் அப்படின்னு. சரி, யாரை சுவாமி ரோல் மாடல் வச்சுக்கணும்னா கருணாகராச்சாரிய சுவாமி மாதிரி ஒரு பக்கம் உபன்யாசமும் நல்லா வரணும்,
அதே மாதிரி சாஸ்திரமும் நல்லா படிக்கணும் அதெல்லாம் காமிச்சு கொடுத்தேன். அப்புறம் வில்லூர் சுவாமியோட கூட அடியே நிறையா பழக்கங்கள்லாம் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே உபன்யாசம், சின்ன வயசில் வில்லூர் சுவாமி சாதித்த உபன்யாசங்கள்லாம் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் அப்போ சொன்ன விஷயங்கள், சொன்ன ஜோக்கள் உட்பட எல்லாம் சின்ன வயசு சொல்லியும் இப்போவும் அப்படியே சொல்லுவேன். ஆனால் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துருக்கு. அடியனை பல வழியில் மேற்கொண்டு நீ மேலே மேலே அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல அனுகிரகங்கள்லாம் பண்ணி சுவாமி வந்து இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காண்பிச்சாயிருக்கு. கருணாகராச்சாரிய சுவாமி கூட பட்டுன்னு கை கூப்பிடுவேன். அதாவது யார் எந்த தோஷம் சொன்னாலும் அடியேன்னு சொல்லக்கூடிய ஒரு சுபாவம் அவருக்கு உண்டு. சண்டை போட்டு இப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது. அபாரமான கவிதா சாமர்த்தியம் மறுபடியும். ஏன்னா அது பரம்பரையே கவிதா பரம்பரை. எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்வாள், இப்போ வர்றா அவள் அந்த பரம்பரை கவிதா பரம்பரை, அதனால தான் அங்கே மாப்பிள்ளையும் அப்படி போயிட்டார் அப்படியே தமிழ் அங்கே போயிருக்காரு இல்லையோ. அப்போ தான் அது பொருத்தங்கிறது இருக்கும், இல்லாட்டா பொருத்தமாக இருக்காது இல்லையோ. அதனால தான் இந்த மாப்பிள்ளையும் அதே மாதிரி மாப்பிள்ளையை சேர்த்து விட்டார் அந்தத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சாஸ்திரங்களாகட்டும், இந்த மாதிரி சித்தாந்தங்களாகட்டும், அந்த மாதிரி கவிதைகளாகட்டும் எல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சாரிய புருஷ பரம்பரை எல்லாம் ரொம்ப பரமஸ்லாகம். அடியன்கிட்ட பரம அனுகிரகம் அப்படிங்கிறது தான் அடியன் அடிக்கடி நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது தத்துவமுக்தா கலாபம் அடியன் வந்து எழுதி முடித்த உடனே இதை வெளியில் பிரிண்ட் பண்ணமா வேணாமான்னு ஒரு கவலை இருந்தது. என்ன கேட்டால் தத்துவமுக்தா கலாபம் ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம். அடியை வந்து அதில் ஆழங்காட்பட்ட எல்லாம் சொல்ல முடியாது. நான் ஏதோ படித்தேன், தெரிஞ்சதை எழுதினேங்கிறது மட்டும்தான். அடியனுடைய தகப்பனார் வந்து தத்துவமுக்தா கலாபத்தில் ஆழங்காட்பட்டது. ஏன்னா ஐயா சுவாமி கிட்ட தத்துவமுக்தா கலாபம் சர்வார்த்த சித்தியோட பூர்த்தியாக மொத்தமுமே ஐயா சுவாமி கிட்ட அவர் அதிகரிச்சு. அதனால் சதஸ்லாம் தத்துவமுக்தா கலாபம் நிறையா சாதிச்சாங்க. பரீட்சை எழுதினார், தத்துவ லாபம் பரீட்சை எழுதி அப்படிலாம் வந்தவர். அடியனுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ வில்லூர் சுவாமி வந்து அதெல்லாம் மொத்தத்தையும் பார்த்துட்டு இதை தாராளம் முதல்ல புஸ்தகமாக போடு அப்படின்னா, ஒரே பயமாக இருக்குது அப்படின்னா. எல்லாரும் இதை வச்சுருந்தா பின்னாடி சொல்ல போகிறேன், ஏன் பயப்படுவாங்க, இதை வச்சுருந்தா இப்போ எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதனால் இதெல்லாம் பயம் இல்லாமல் எதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி புரோத்சாகனம் பண்ணது. சில சமயம் வேதத்தில் சில அர்த்தங்கள் சொல்லும்போது இது அப்படி இல்லை, சமீபத்தில் சந்தோஷத்தில் கூட இது இப்படி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சிக்ஷனம் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு அடியனிடம் எல்லாத்தையும் பண்ணி காண்பித்தோம்னா மகான் அப்படின்னு சொல்கிறேன். அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடியன் ஆரம்பித்தேன். இன்றைக்கும் அவர் மாதிரி ஆகணும் தான் நடந்துட்டு, அவர் மாதிரி ஆளை. தேவளுக்கு வில்லூர் சுவாமி ரோல் மாடல்னு சாதிச்சார். தேவளே பல பேருடைய வாழ்க்கைக்கு ரோல் மாடலாக இருக்கிறது. அப்போ இப்போ அந்த ஜென்ரேஷனுக்கு தேவளுடைய அட்வைஸ் அப்படிங்கிறது என்ன? அட்வைஸ்ன்னு சொல்லப்படியா என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் ஆச்சாரியாவுடைய அனுகிரகம் தான். அதுலேருந்தே பெருமாள் ஏதோ சங்கல்பிக்கிறான். அடியனுடைய தகப்பனா ஒரு விஷயம் சாதிப்பேன். அடியவங்க ஆற்றுல எல்லாருக்குமே அக்னிஹோத்திரம் சுவாமியுடைய சம்பந்தம் தான் உண்டு. ஒன்று அக்னிஹோத்திரம் எங்கள் தாத்தா சிஷ்யா, என்னுடைய தம்பி, எங்கள் அண்ணாவுடைய குமாரர்கள் எல்லாருமே, இல்லை தகப்பனாருடைய சிஷ்யர் அப்படி தான் வந்தாள். அடியன் மாத்திரம் ஐயா சுவாமியுடைய ஒரு சிஷ்யர். ஐயா சுவாமி கிட்ட தான் காலக்ஷேபம், பரண்யாசம் எல்லாமே அங்கே தான், சமாசேனம் எல்லாமே அங்கே தான். எங்கள் ஆற்றுல நான் மாத்திரம் ஒரு தண்ணி இப்படி. அப்போது தோப்பனார் சாதித்த விஷயம் என்னன்னு கேட்டான்னா, இது ஏதோ சின்ன வயசுலேருந்தே அது இருக்குடா அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டான்னா, அக்ஷராபியாசம் நடத்தச்ச பட்டுன்னு அக்ஷரம் எழுதிச்ச மோதிரம் என்ன மொழியும். இப்போ மோதிரம் இல்லை, பவித்திரம் மோதிரம் வேணுமே, மோதிரம் இல்லையா அப்படின்னா சுவாமி தான் மோதிரம் எடுத்து கொடுத்தாச்சு. அந்த மாதிரி ஆச்சாரியாருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ஒன்று தான் நமக்கு பெரிய விலை. மணி அடிக்கடி சொல்கிற வரைக்கும் பெரிய அளவில் ஞானம் வேணும்னா ஐயா சுவாமியுடைய ஞானமும் என்எஸ்ஆர் சுவாமியுடைய ஞானமும் மதுரானந்த சுவாமியுடைய ஞானமும் பார்த்தால் நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது. அது நல்லா தெரியும். கத்தியோத கல்பகான்னு சுவாமி தேசியன்னு சொல்கிற மாதிரி அவள் சூரியன் நம்மளாம் மினுமினுக்கு பூச்சி. சூரியனுடைய பிரகாசம் நிறைய பேருக்கு பயன்படும், மினுமினுக்கு பூச்சியோட பிரகாசம் யாருக்கும் பயன்படும். அதுங்கிட்ட தான் பிரகாசம். அந்த மாதிரி தான். ஆனால் ஆச்சாரிய அனுகிரகம் தான் நமக்கு பரம தாரகம், அதுதான் போஷகம், அதுதான் போக்கியம். இதனால் இதுதான் அடியனுக்கு பலம். ஏன்னா 3 ஆச்சாரியர்கள் அடியனுக்கு சொல்லுங்கிறோம். ஐயா சுவாமி, மதுரானந்த சுவாமி, யஜ்வா சுவாமி. யஜ்வா சுவாமி ரூபத்தில் அடியனுக்கு வந்து அடியன் தோப்பனார் தான்.
இவா 3 பேர், இவாளுடைய ஒரு அனுகிரகம் ஒன்று தான் அடியாருடைய பெரிய பலம். வேற பலம் எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. சுவாமி தேசிகனை சொல்ற மாதிரி, தேசிகனே ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிற ஜெயசேன் ஒரு இடத்துல சாதிக்கிறார். ஆச்சாரிய சம்பந்தங்கிறது சில பேருக்கு போட்டிக்கு விஷயமாயிடுது, சில பேருக்கு பெருமைக்கு விஷயமாகுது. நான் இந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் எனக்கு இருக்குன்னு பெருமைக்கு விஷயமாகுது. சில சமயம் போட்டிக்கு, அதனால போய் நின்றுட்டுனா அப்புறம் என்ன இருக்கு? பெருமைக்கு விஷயமாகவும் போட்டிக்கு விஷயமாகவும் இருக்கு அப்படின்னு இருக்கிறதுல என்ன இருக்கு? அது இல்லாமல் ஆச்சாரிய சம்பந்தங்கிறது அனுகிரகத்துக்கு ஒரு ஹேத்துவாக ஆகி அது நம்மளை உஜ்ஜீவனம் பண்ண வச்சுதுன்னா அதுதான் பரம பாக்கியம். அடுத்தது, இந்த சம்பிரதாயத்தை இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எப்படி எடுத்துன்னு போறது, அவளை எப்படி ரீச் அவுட் பண்ணி இந்த சம்பிரதாயத்தை புரிய வைக்கிறதுங்கிறத எப்படி பண்ண முடியும்? இப்போ நாம புதுசா எதுவும் பண்ண வேண்டாம். தேசிகன் ரகசிய கிரந்தம், சில்லறை ரகசியம், ஸ்தோத்திரபாடம்னா பெரிய ஸ்தோத்திரம், சின்ன சின்ன ஸ்தோத்திரங்கள் தமிழ்ல எல்லாம் சாதிச்சிருக்கேன். தேசிகன் சொன்னதை சின்ன வயசுல ஸ்தோத்திரபாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுல நான் அதாவது என்ன கேட்டேன்னா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரின்னு கேள்வி கேட்குறவங்க. ஏன்னா இந்த காலத்துல பெரிய சேலஞ்சு, நிறைய விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கெல்லாம் படிக்க வச்ச ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, வெளி விஷயங்கள்ல எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஆத்துக்குள்ள செல்போன் மூலமாக சகலமும் வந்துருது. இப்போ அப்போ இந்த மாதிரி சமயத்துல நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணணும் கேட்டா, சின்ன வயசுலேருந்தே ஸ்தோத்திர பாடங்கள்ல சின்ன வயசுலேருந்து ஆகும். எப்படி ஆனாலும் பசங்கள் ஸ்கூல் படிப்பு தவிர வேற படிப்பு இல்லைங்கிறது கிடையாது. இது இல்லாட்டா வயலின் கிளாஸ் படிக்க போவான், அது இல்லாட்டா வேற ஏதாவது படிக்கிறதுக்கு, யோகா, எதுக்கோ ஒன்றுத்துக்கு போவான். யாரும் வெறுமை இருக்க போறது இல்லை. அப்படி இருக்கச்ச நாம தேசிய ஸ்தோத்திர பாடங்கள், நம்ம திவ்ய பிரபந்தங்கள் இதெல்லாம் தான் ஆரம்பிச்சு வச்சு வரும்போது தான் அவளுக்கு மெதுவாக சம்பிரதாயத்தில் ஊட்டம் ஒரு அடிக்கடி ஒரு விஷயத்தோட இருக்கும். சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் பெரிய வயசுல படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, காலேஜ்ல படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்போ இதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா அவளுக்கு ஏகப்பட்ட பர்டன் வரும். அப்போ இதெல்லாம் விட்டுருவோம். அதை பற்றி கவலையே பட வேண்டாம். சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருவோம்னா கட்டாயம் அவன் 50 வயசுல திருப்பி படிப்பான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த அனுகிரகங்கிறது வீண் போகாது. சின்ன வயசுல நாங்கள் அதெல்லாம் படிச்சோம்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிப்பான். திருப்பி ஆரம்பிக்க மறுபடியும் அவன் ஒன்றா வருவான். அதனால நமக்கு முக்கியமா என்ன கேட்டான்னா, எப்போ ஆரம்பிக்கிறதுங்கெல்லாம் இல்லாமல் முதல்ல முளையிலேருந்தே ஆரம்பிச்சு அதுக்கு தான் தேசியன் எல்லாருக்கும் எல்லாம் வச்சிருக்காரு. யார் யார்கிட்ட என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து, காலக்ஷேபமாவோ சந்தையாவோ இப்படியாவது சொல்லி கொடுத்து, அவள் லைஃப்ல தேசியன் இஸ் ஏ பார்ட் ஆஃப் லைஃப். எல்லா சிவிஷ்ணமும் இருக்கும், தேசியன் இல்லாத சிவிஷ்ணம் கிடையாது. அப்படி அது வந்தா நம்ம சம்பிரதாயங்கிறது அண்ணா வளரும் என்பதாக தோன்றுகிறது. இதுக்காக தான் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. காலக்ஷேபம் சந்தை எல்லாம் சாதிச்சுது. இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல எப்படி இருக்குன்னா, சந்தை காலக்ஷேபம் இதெல்லாம் ஆன்லைன்ல வந்துருது. அது ஏற்புடையதா எப்படிங்கிறத இது ஒரு விஷயம் சொல்றா, காலத்தின் கட்டாயம் ஒன்று சொல்றா. அரசியல் வேடிக்கை. இந்த காலத்தின் கட்டாயங்கிறது இப்பதான் புரியுது நமக்கு. இது பண்ணித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி ஆயிடுது. ஏன்னு கேட்டா, வைஷ்ணவ குழந்தைகள் அப்படின்னா எத்தனையோ தேசங்கள்ல இருக்கா. ஏதோ இங்க இருந்தா பாரத தேசத்துல கொஞ்சம் பிழைக்க முடியாத நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அங்கங்க இருக்கா. அவளுக்கு நாம இதை கொடுக்காட்டா அவன் வேற எங்கேயா போவான். ஏன்னா வேற எதுவும் இல்லைன்னா விஷயம் வேற. கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கா. இது இல்லாட்டாலும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, காலத்தின் கட்டாயம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நாம கொடுத்த ஆகணும். ஆன்லைன் மூலமாக ஸ்தோத்திர பாடமோ இல்ல சத்விஷயங்களோ கொடுத்தாகணும், கொடுக்காம இருக்க முடியாது. அதனால அடியன் முன்னாடி இதை பத்தியான ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்போ அடியன் சொன்ன விஷயத்தை எல்லாருமே ஏத்துண்டா. அடியன் என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னு கேட்டானா, அங்கங்க பல இடங்கள்ல இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு இல்ல பெரியோர்களுக்கு நம்ம இந்த மாதிரி சத்விஷயங்கள்லாம் கொடுக்க மறுத்துட்டோம்னா அது அவர்களுக்கு நாம் பண்ணுகிற துரோகம் அப்படின்னு. துரோகம் பண்றோம். ஏன்னா நம்மை சேர்ந்தவர்கள், நம்மாத்து குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், இவர்களுக்கு நம்ம இதை கொடுக்கலைன்னா ஏதோ நம்ம கொடுக்க வேண்டிய நம்ம கொடுக்காத தப்பாகும், இது துரோகமாகும். அதனால கொடுத்துதான் ஆகணும். அதே சமயம் பெரிய அளவுல சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் எப்படி கொடுக்கணுங்கிறது மகான்கள்லாம் பரிபாலனை பண்ணிட்டு இருக்கா. தமிழ்நாடுல அடிக்கடி சொல்ற வழக்கம். அதனால எது எது எப்படி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற சுவாமி தேசிகரே அழகா சுவாமி தேசிகம் ஒரு இடத்துல சொல்ற, நான் இதை விவருத்தமிக ரகசியம் என்மையா கோபனியம், இந்த ரகசியமா வச்சுக்கணும், அது எழுதிட்டேன் அப்படின்னு.
ஏன் எழுதினார்? அந்த எண்ணத்தினால தானே எழுதினார். இது எழுதாட்டா பின்னாடி இது கிடைக்காது போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால. ஏன்னா பல பேர் பலவிதமா சொல்றபடினா, நான் ரட்சிக்கணும், ஆனா நான் இங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ரீதியில சிலது நம்ம கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம். சுவாமி தேசிகன் காலத்துல ஒரு கட்டாயம், அப்போ ஒரு கால கட்டாயம் இருக்கு. அதனாலதான் சுவாமி தேசிகன் சில ரகசியங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அப்போ அதுக்கான நியமங்களுக்கு உட்பட்டு தான் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி சாஸ்திர விரோதம் இல்லாமல் ஆன்லைன்ல நம்மளால கொடுக்க முடியும். அதை மகான்கள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாருமே நம்ம வைஷ்ணவ குடும்பங்கள் எல்லாரும் இந்த நன்னா உபயோகப்படுத்திக்கணும். இந்த ஆன்லைன் மாத்தியமம்னு ஒண்ணு இருக்கே, இதை நன்னா உபயோகப்படுத்திட்டு இதுல சகலத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிறது. இப்போ மிக சமீபத்துல சுவாமியோட சிஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. அதுக்கு அங்கமா சுவாமியோட வெப்சைட் ஒண்ணு ஓபன் ஆயிருக்கு. அதுல என்னென்ன நாங்க எதிர்பார்க்கலாம், என்னென்ன இருக்கு அதுல, இந்த விஷயத்தெல்லாம் பத்தி. ஸ்ரீ வாசுதேவம், இந்த அடியன் சொன்ன உபன்யாசங்கள், அது மாதிரி வியாசங்கள், இதெல்லாம் நிறைய இருக்கு. சிவத் ராமாயணம்னாலே ராமாயணத்திலேயே சிவத் ராமாயணம் மாத்திரம் இல்லாமல் ராமாயண சம்பாஷணங்கள், ராமாயண விசாரங்கள், பாதுகா ராமாயணம், இந்த மாதிரிலாம் பல சீரீஸ்லாம் இருக்கு. அடியன் பல குரூப்புகள் மூலமாக சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சாரிய பாதுகா, அதுதான் முதல்ல அடியன் பள்ளியில் சொல்ல ஆரம்பிச்சது. ஆச்சாரிய பாதுகா இப்போ ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அது மாதிரி ஜிஎஸ்பிகே, அந்த மாதிரியாக ராமானுஜதயா, இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கு. அந்தந்த அமைப்புகள் மூலமாக நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த அமைப்புகள், இப்போ நம்ம தேசிகாடி இருக்க மாதிரியாக பல அமைப்புகள் இருக்கு. செயற்பட்டு இருக்கா. அங்கங்க அடியன்கள்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்ச ஈஸிலி ஆக்சசபிள்ங்கிற ரீதியில பட்டுன்னு ராமாயணம்னா அதை பத்தி அடியன் சொன்னதெல்லாம் ஒரு இடத்துல கிடைச்சா நல்லா இருக்கும். அது மாதிரி கட்டுரைகள்லாம் இன்னும் நரசிம்மபிரியாட இருக்கு, இங்க வந்திருக்கு, அங்க வந்திருக்கு. எல்லாம் இந்த காலத்துல புஸ்தகத்துல யார் தேடி போறா? எல்லாம் ஒரு பிடிஎஃப் ஃபார்ம்ல ஃபைல்ல கிடைச்சா சௌகரியம் எல்லாரும் பார்க்கலாம். அதனால இதெல்லாம் சுலபமா ஒரு இடத்துல கிடைக்கும்படி இருந்தால் அதை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் முதல்ல இதை ஆரம்பித்தது. இதை இன்னும் மேல மேல அபிவிருத்தி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கோ இல்லை அடியனுடைய தமையனாரோ முதலானவங்களுக்கும் ஒரு விஷயம் தோணித்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனடியாக சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ என்று சொல்றது என்னங்கிறது தெரியாது. நமக்குன்னு ஒரு சேனல் இருந்தா சரி இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தோணும். இல்லாட்டா சில சமயம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டான்னா மறந்து போயிடுது. ஏதோ ஒரு விஷயம் அப்படி எழுந்துக்கிச்சே இந்த விஷயம் அப்படின்னு ஒன்று தோன்றது. தோணுன்னா இன்னும் அதை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அதை உடனே சொல்லிட்டா நல்லது. அதுக்காகவும் ஒன்று வேணும். சத்விஷயங்கள்லாம் சொல்றதுக்கும் ஒன்று வேணும். அது மாதிரி பெரியவாழ்த்தையும் கேட்டு நீங்களாம் ஏதாவது விஷயம் சொல்லணும்னு இருந்தால் நீங்க சொல்லுங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அதை எப்போ போடணுமோ அப்போ அந்த சமயத்துல நம்ம அதை போட்டுக்கலாம். நித்தியமே காத்தால எழுந்துக்கிச்சே ஏதோ ஒன்று விஷயம் தோணும். இந்த இது கூட இப்போ சொன்னேன் அடியும் கூட, தனிமை துணையாக நேற்று காத்தால் தான் தோணுச்சு. இந்த பதம் எத்தனை ஆச்சரியமா இருக்கு. நீ தனிமை துணையாகன்னு போட்டிருக்காரு. தனிமை எப்படி துணையாகும்? அது மாதிரி துணையான வீடனுக்கு துணையாக உயிர் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரீரங்க வைபவத்தை சாதிக்கும் போது ராமாவதாரத்துல பெருமாளுக்கு துணையாக விபீஷன் இருக்காரு. அப்போ விபீஷனுக்கு துணையாக இப்ப பெருமாள், பெரிய பெருமாள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இதுல வேடிக்கை என்னன்னா, பெருமாளுக்கு அசகாய சூழல் பேர். அவருக்கு துணையே தேவையில்லை. துணையே தேவையில்லாத ஒருத்தருக்கு நான் துணையா இருக்கேன்னு வர்றாரு. ஏன் வர்றாருன்னு கேட்டோம்னா சக்கிய கைங்கரியம். துணையானா என்னுடைய துணையினாலே உங்களுக்கு ஆக வேண்டியது எதுவும் கிடையாது. ஆனா கைங்கரியங்கிறது அவருடைய ஆக வேண்டியதுக்காக இல்லையே, இல்லையா? அதனால பக்தன் சொல்ற கொடுக்குறாங்கிறபடினால்தான் பெருமாள் ஏத்துக்கிறது. அதனால சக்கிய கைங்கரியம் அப்படிங்கிற ரீதியில நான் துணையாக யுத்தத்துல உமக்கு துணையாக கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு விபீஷன் வர்றாரு. அப்போ பெருமாள் ராமன் பார்த்தா அப்போ உமக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெருமாள் கொடுத்தன் போறார் அப்படின்னு வருது. ஆக இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆச்சரியமான பதப்பிரயோகங்கள்ல அப்பப்போ ஏதாவது ஆச்சாரிய அனுகிரகத்தினால தோணித்துனா அதை நம்ம எங்கேயாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா நல்லதுன்னு தோன்றுது. அது மாதிரி பெரியவா சொல்றதையும் இன்னும் சில பேர்லாம் கேட்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தோணித்தனா சொல்லுங்க, உடனே ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயங்கள் சத் விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.